நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எலீட் குழுமத்தினுடைய மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எலீட் குழுமமானது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் 93 கால பகுதியில் சாதாரண தரம் கற்று, அதே போன்று 97 கால பகுதியில் உயர்தர கற்ற மாணவர்களின் ஒன்றிணைந்த ஒரு கூட்டு முயற்சியாக, ஒரு சேவையாக இந்த எலீட் குழுமமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த எலீட் குழுமமானது சமூகத்துக்கு எவ்வாறான சேவைகளை செய்து வருகிறது என்றால், சமூகத்தில் சமகாலத்தில் காணப்படக்கூடிய சந்தேகங்கள், சர்ச்சைகள் சார்ந்து அந்தந்த துறை சார்ந்து நிபுணத்துவம் பெற்ற அறிஞர்களை அழைத்து வந்து அவர்களுடன் அந்த சந்தேகங்கள், சர்ச்சைகள் சார்ந்து நாங்கள் பல கேள்விகளை தொடுத்து அலசி ஆராய்வதனூடாக நாங்கள் மக்களை விழிப்படைய வைக்க முடியும் என்கின்ற நோக்கத்தோடு, மக்களை அறிவூட்ட முடியும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த எலீட் குழுமமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே எலீட் குழுமத்தினுடைய கல்வி பிரிவினால் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை தயாரித்து உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக த எலீட் இன்சைட் ஸ்டோரி, சட்டமும் தெளிவும், உளவியல் உலகம் என்று பல நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் உளவியல் உலகம் நிகழ்ச்சியில் தான் நாங்கள் இன்று உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். இந்த உளவியல் உலகம் நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் இரவு 8:30 மணிக்கு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. இன்றும் உளவியல் உலகம் நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பினை தான் கொண்டு வந்திருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளிடம் காணப்படக்கூடிய திரைப்பழக்கம், கேம் அடிக்ஷன், சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாகுதல் சம்பந்தமான பல விடயங்களை இன்று எங்களுடைய அதிதியோடு கலந்துரையாட இருக்கின்றோம். ஆகவே இன்று எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார் ஸ்பெஷல் எஜுகேஷனல் நீட்ஸ் சைல்ட் சைக்காலஜிக்கல் பிராக்டிஷனர், எம்எஸ்சி கிளினிக்கல் சைல்ட் சைக்காலஜி டாக்டர் ரிஸ்வியா ரஹீம் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். இது சம்பந்தமாக நாங்கள் பல விடயங்களை பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். முதலில் எங்களுடைய அதிதியை நிகழ்ச்சிக்குள் உள்வாங்கிக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டாக்டர் ரிஸ்வியா ரஹீம் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டாக்டர், இன்றைய காலகட்டத்தில் இந்த குழந்தை பருவம் அதே போன்று திரைப்பாவனை இரண்டையுமே நாங்கள் வெவ்வேறாக பிரித்து விட முடியாத ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகின்றது. ரெண்டுமே ஒன்றோடொன்று பின்னி பிணைந்ததாக காணப்படுகின்றது. ஏனென்றால் எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டமும் அவ்வாறு தான் இருக்கின்றது. அதே போன்று சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு வந்து பெற்றோர்களே திரையை அறிமுகம் செய்து வைக்கின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகள் கூட இருக்கின்றது. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் வலைத்தளங்களில் வந்து விடுவதால் தங்களுடைய குழந்தைகள் ஆரம்பத்தில் இருந்தே அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் திரையை அறிமுகம் செய்து வைக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் குழந்தைகள் வீட்டில் குலப்படி செய்யக்கூடாது என்பதற்காக, சமத்தாக இருக்க வேண்டும் என்பதற்காக திரையை அறிமுகம் செய்து வைக்கின்றார்கள். முக்கியமாக இந்த குழந்தைகளுக்கு சோறு ஊட்டும் போது இவ்வாறான பல விடயங்களுக்கு அதே போன்று நிறைய பெற்றோர்கள் வந்து வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், வெளியில் சென்று வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய வேலையை அவர்கள் திறம்பட செய்ய வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளுக்கு திரையை பழக்கத்தை உருவாக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆகவே இது இவ்வாறு இருக்க என்னுடைய முதலாவது கேள்வி என்னவாக இருக்கிறது என்றால், இந்த குழந்தை பருவத்தினரிடம் திரையை எந்த வயதில் நாங்கள் அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் சம்பந்தமாக நீங்கள் குறிப்பிட்டீர்களாக இருந்தால் பெற்றோர்களுக்கு அது ஒரு பெரும் விழிப்புணர்வாக இருக்கும். ஆகவே குறிப்பிடுங்கள் டாக்டர். இந்த குழந்தைகளிடம் நாங்கள் திரையை வந்து எந்த வயதில் அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் சம்பந்தமாக குறிப்பிடுங்கள். உண்மையிலேயே வந்து இந்த ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிறது கட்டாயம் தேவையா அப்படிங்கிற முதலாவது ஒரு கேள்வி இருக்கு. சோ இதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் அல்ல நிறைய ஸ்டடிஸ் வந்து இது சம்பந்தமா செய்திருக்காங்க. இந்த அடிப்படையில வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. வந்து நம்மட அமெரிக்கன் அசோசியேஷன், பீடியாட்ரிக் அசோசியேஷன் வந்து ஒரு கைட்லைனோட கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான ஒரு கைட்லைனை வெளியிடுறாங்க. சோ இதுல சொல்லப்படுற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, குழந்தைகள்ல நாங்க வந்து இப்போ ஒரு 18 மாதங்களுக்கு குறைந்த பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு ஸ்கிரீன் டைம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து தீர்மானம் சொல்றாங்க. என்னன்னு சொன்னா இப்போ 1.5 வயதுக்கு குறைந்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு ஸ்கிரீன் டைமும் நீங்க கொடுக்க தேவையில்லை. இது வந்து ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட தான் கொடுக்குமே தவிர அதுல ஒரு நலவில்லை அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவிக்கிறாங்க. அதுல இப்ப இந்த வீடியோ கால் எடுக்கிறோம் இல்லையா, நம்ம சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு வீடியோ கால்ல கதைக்கிறோம், பேரண்ட்ஸோட மத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கிறோமே, அந்த எக்ஸ்போஷர் பரவாயில்லை. அது தவிர 1.5 வயசுல வந்து ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையில்லைன்றதான் நிற முடிவா இருக்கு. ஆனா இப்ப நாங்க அந்த 2 வயதுக்கு குறைந்த பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கிரீன் கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு கருத்து இல்லாட்டி நிறைய பேர் சொல்றதை நாங்க பார்த்திருப்போம், சோசியல் மீடியாலாம் கேள்விப்பட்டிருப்போம். அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா வந்து இந்த 1.5 வயதுக்கும் 2 வயதுக்கும் இடைப்பட்ட இந்த குழந்தைகள்ல ஹை குவாலிட்டி கண்டென்ட் வந்து பேரண்ட்ஸோட இருந்து எக்ஸ்போஸ் ஆகலாம். இப்ப நாம வந்து ஒரு வீடியோ பாக்குறோம்,
அப்படின்னு சொன்னா அதுல அந்த குவாலிட்டியை வந்து கூட்டி அது அந்த ப்ளூ ரேஸ் என்ற ஒரு விஷயம் இருக்கு அந்த போன்ல எல்லாம் வந்து நம்ம ஸ்கிரீன்ல வந்து பிள்ளைகளுக்கு பாதகமான ஒரு விஷயம் இருக்கும். சோ இதுல ஹை குவாலிட்டியில வந்து நீங்க இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம் ஒரு 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு, அதுவும் பேரண்ட்ஸுக்கு முன்னிலையில ஒரு குறிப்பிட்ட அளவுன்னு சொல்லி. ஆனா பொதுவாகவே இந்த 2 வயதுக்கு குறைந்த பிள்ளைகளுக்கு நாங்க ஸ்கிரீனை கொடுக்காம இருக்கிறது வந்து பெஸ்ட்ன்னு சொல்லலாம். பிறகு இந்த 2 வயசு பிறகு குடுக்கம் அப்படின்னு சொன்னா இந்த 2 தொடக்கம் ஒரு ஒரு 3, 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு லிமிட் பண்றாங்க இந்த டைம. சோ 1 மணித்தியாலம் தான் நீங்க இந்த ஸ்கிரீன் டைம் குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷன் வந்து இந்த இடத்துல வருது. இந்த லிமிட்டேஷன்லயுமே வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கணும். அதே இது நீங்க ஸ்ட்ரெச்சா 1 மணித்தியாலம் குடுக்கக்கூடாது. தொடர்ச்சியாக 1 மணித்தியாலம் பிள்ளைகளை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. ஹாஃப் அன் அவர் ஒரு பிரேக் விட்டு நீங்க எக்ஸ்போஸ் பண்ணணும். இப்படியான ஒரு கைட்லைன் வந்து குடுக்கப்படுது. வளர்ந்த பிள்ளைகள்ண்டா இப்ப ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள்னா எப்படியுமே வந்து அவங்களுக்கு ஒரு தேவை ஒன்று வருது. அவங்களோட கற்றல் செயற்பாடுகளுக்கு எல்லாம் வந்து இந்த ஸ்கிரீனுங்கிறது தேவைப்படுது. சோ அந்த நேரங்கள்ல நீங்க இந்த பிள்ளைகளுக்கு அவங்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஏஜ் அப்ரோப்ரியேட் ப்ரோக்ராம் வந்து நீங்க குடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கைட்லைன் சொல்லுது. சோ நாம இந்த ஸ்கிரீனுங்கிறது தேவையே இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு தேவை இல்ல அவசியம் ஒன்று இல்ல. குடுக்கணும். பட் இந்த கைட்லைனுக்கு ஏத்த மாதிரி நாங்க பிள்ளைகள வந்து எக்ஸ்போஸ் பண்றது, அவங்களோட அந்த வளர்ச்சிக்கு வந்து அவசியமா இருக்கும். ஆம் டாக்டர், மிகவும் தெளிவாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். பார்த்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் நிச்சயம் பயனடைந்திருப்பார்கள் என்று நம்புகின்றோம். 2வது கேள்வியாக, இந்த நாங்கள் அநேகமாக அனைத்து குழந்தைகளுமே வந்து திரைப்பாவனையாளர்களாகத்தான் இருக்கின்றார்கள். திரையை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இன்று எங்களுடைய நிகழ்ச்சியின் தலைப்பாக இருக்கிறது, குழந்தைகள் திரைக்கு அடிமையாகுதல் என்று. இந்த அடிமையாகுதல் என்கின்ற ஒரு டேர்ம் வேர்ட் வந்து நாங்கள் இங்கு பயன்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே அனைத்து குழந்தைகளுமே திரை பாவனையாளர்களாக இருக்கும்போது, இந்த திரைக்கு அடிமையாகுதல் என்பது பாவனையை தவிர்த்து ஒரு வேறுபட்ட விடயமா? திரைக்கு அடிமையாகுதல் என்றால் என்ன? அது குழந்தைகளிடம் எவ்வாறு வெளிப்படுகிறது என்கின்ற விடயங்கள் சம்பந்தமாக குறிப்பிடுங்க. நீங்க சொன்னது மாதிரி வந்து இப்ப எல்லா குழந்தைகளுமே இப்ப ஸ்கிரீன் பாக்குறாங்க. எந்த குழந்தையுமே ஸ்கிரீன் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்ல. ஆனா சில குழந்தைகள் மட்டும்தான் இந்த அடிக்ஷனுக்கு உட்படுறாங்க. சோ இது நம்மட குழந்தைகள நம்ம அப்சர்வ் பண்ற நேரம் சில விஷயங்களால நம்ம தெரிந்து கொள்ளலாம். சாதாரணமாக திரையை பார்க்கிற ஒரு குழந்தையாக இருக்கா? அப்படி இல்லன்னு சொன்னா இந்த ஸ்கிரீன் அடிக்ஷனுக்கு உட்பட்ட குழந்தையா இருக்கான்னு சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கலாம். உண்மையிலேயே வந்து இந்த சாதாரணமாக பார்க்கிற பிள்ளை வந்து அத கடந்து போகும். இப்ப நான் ஒரு டிவி டைம் நம்ம குடுக்குறோம். ஒரு போன்ல ஒரு கேம் விளையாடுறதுக்கு குடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, உங்களோட டைம் முடிஞ்சு அப்படின்னு நம்ம சொல்ற நேரம் சாதாரணமான குழந்தைகள் அத கடந்து போகும். ஆனா இந்த அடிக்டட் சில்ட்ரன் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதுல இருந்து ஒரு டேன்ட்ரம் ஒரு கோவத்த வெளிக்காட்டுவாங்க. நீங்க ஒரு விஷயம் அந்த டிவி ஆஃப் பண்றதா இருக்கட்டும், அப்படி இல்லன்னு சொன்னா அவங்கள்ட்ட இருந்து போன் எடுக்கிற நேரம், அந்த டிரான்சிஷன் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ உருவாக்கும். சோ இவங்க வந்து அந்த கோவத்த வெளிக்காட்டுவாங்க. கத்துறதா இருக்கட்டும், அப்படி இல்லன்னு சொன்னா ஆஃப் பண்ண மாட்டேன்னு சண்டை பிடிக்கிறது, பேரண்ட்ஸோட சண்டை பிடிக்கிறது, சாமான பொருட்களை எல்லாம் தூக்கி வீசுறது. சோ இப்படி அந்த டேன்ட்ரம் வந்து அவங்கள வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது முதலாவது சைனா இருக்கும். அடுத்தது வந்து இந்த பிள்ளைகளோட ரொட்டீன் இருக்குமே, நம்மட காலையில இருந்து அந்த பிள்ளைகள் என்ன செய்றாங்கங்கிறது, அதுல வந்து நிறைய மாற்றங்கள் வரும். இப்படி அந்த அடிக்டட் பிள்ளைகள்ல. சோ இவங்க வந்து சரியா சாப்பிட மாட்டாங்க. என்னன்னு சொன்னா அந்த போனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறதால அல்லது டிவிக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறதால அந்த மீல் டைம ஸ்கிப் பண்ண பார்ப்பாங்க. அப்படி இல்லன்னு சொன்னா வந்து சாப்பிட்டா டிவி போட்டிருந்தா தான் சாப்பிடுறேன்ற ஒரு நிலைமை சில பிள்ளைகள் நம்ம சொல்லுவோம். டிவிய குடுத்தா இல்லாட்டி போன குடுத்தா தான் சாப்பிடுதுன்னு சொல்லி. சோ இப்படியான விஷயங்கள் அவங்கள செல்வாக்கு செலுத்தும். தூங்க மாட்டாங்க. இரவையில தூக்கம் வந்து டிஸ்டர்ப்டா இருக்கும். இந்த போன்ல அல்லது டிவில இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற அந்த ப்ளூ ரேஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா? சோ அதோட எக்ஸ்போஷர் வந்து பிள்ளைகளோட தூக்கத்த வந்து கட்டாயம் பாதிக்கும். சோ இந்த பிள்ளைகள் தூங்குறது இல்ல. இரவையில கனவு கண்டு விழிக்கிறது. சோ இப்படியான விஷயங்களும் இருக்கும். அடுத்தது வந்து இவங்க வந்து அகாடமிக் நம்ம அந்த படிப்பு கற்றல் நடவடிக்கையில பார்த்தா, அதுல ஒரு பின்தங்கிய நிலை இல்லாட்டி ஒரு லோ ஒண்ணு இருக்கும். ஹோம் ஒர்க் செய்யாம ஸ்கூலுக்கு போறது, மார்க்ஸ் எடுக்காம இருக்கிறது, ஃபோக்கஸ் இல்ல. இப்ப ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட்ஸ் வர தொடங்கும். படிப்பிக்கிற நேரம் கவனம் இல்ல, மேசையில படுக்கிறார். அப்படி இல்லன்னு சொன்னா கவனிக்கிறார் இல்ல, மற்றவங்கள குழப்புறாங்க, ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க. அவங்களோட அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கூடுறது. இப்படி அந்த பிள்ளையோட சாதாரண அன்றாட அந்த அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே குழம்புற நேரம் அதுல ஒரு சமநிலை இல்லாம போறது வந்து இதுக்கு ஒரு அறிகுறியா இருக்கும். மற்றதுதான் வந்து இந்த அடிக்டட் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறனே நாங்க சில பிள்ளைகளை கவனிச்சிருப்போம். சில வீடுகளுக்கு நாங்க போற நேரம், வீட்ட விசிட்டர்ஸ் வந்தது கூட தெரியாம அந்த பிள்ளைகள் வந்து போன்லயோ, டிவிலயோ, டேப்லெட்லயோ இருக்கும்.
அவங்களுக்கு அந்த அந்த சோஷியல் எக்ஸ்போஷர் அல்லது ஒரு இன்டராக்ஷன் வந்து இருக்காது. அப்படி இல்லாட்டி இந்த கல்யாண வீடுகளுக்கு போற நேரம் பிள்ளை எங்கன்னு கேட்டா கூட்டிட்டு வரல வரையலான்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அந்த பேரண்ட்ஸ். சோ இந்த மாதிரியான குழந்தைகள் எங்கட குழந்தைகளா கூட இருக்கலாம். வீட்டுக்கு வரவங்களோட பேசுறது இல்ல, இந்த சோஷியல் இன்டராக்ஷன் ஒன்று இல்ல. சோ இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க கவனிக்கிற நேரம் அதை எங்களுக்கு கட்டாயம் எல்லாம் பண்ணணும். எங்களோட பிள்ளைக்கு ஒரு ஸ்கிரீன் அடிக்ஷனுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி. சோ இதெல்லாம் வந்து உங்களோட பிள்ளையில இருக்குன்னு சொன்னா நீங்க கட்டாயம் கன்சிடர் பண்ணணும். அவங்களோட ஸ்கிரீன் டைம் எவ்வளவு, இது அடிக்ஷன் நார்மல்ல இருந்து அடிக்ஷனா போலாமாங்கிறத பத்தி நீங்க கட்டாயம் கன்சிடர் பண்ணணும். குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த குழந்தைகள் வந்து அதிகப்படியான திரை நேரத்தை பாவிக்கும் பொழுது, அவர்கள் வந்து எங்கே இருக்கிறோம் என்கிற விடயங்களை கூட மறந்து விடுகிறார்கள். ரீசன்ட் டைம்ல நானுமே வந்து ஒரு காணொளி வந்து பார்க்க நேர்ந்தது. ஒரு குழந்தை வந்து தூங்கிக் கொண்டிருக்கும் போதே அந்த போனை வந்து டச் பண்ற மாதிரியான ஒரு வீடியோ வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க டச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க தூக்கத்திலையும் கூட. சோ அவர்களுக்கு வந்து எந்த நேரம் நாங்க எங்க இருக்கோம், அந்த இடம் பொருள் எதுவுமே அவர்களுக்கு விளங்கவில்லை. அவர்கள் வந்து ஃபுல்லாவே வந்து அவனோட கன்சன்ட்ரேஷன் அனைத்துமே வந்து இந்த திரையிலேயே இருக்கிற மாதிரியான விடயங்கள் தானே இருக்கு. ஆகவே அடுத்த கேள்வி என்னென்றா, இந்த அதிகப்படியான இந்த திரை நேரமானது ஒரு பிள்ளையினுடைய மனதை அல்லது அவனுடைய உணர்வுகளை அல்லது சமூக ரீதியான சமூக ரீதியாக எவ்வாறு தாக்கம் செலுத்துகிறது? இப்ப நிறைய பிரச்சனைகள் இப்ப இந்த காலத்துல எங்கட குழந்தைகள் எதிர்கொள்ற நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமா இந்த ஸ்கிரீன் அடிக்ஷன் இருக்கு. இந்த ஸ்கிரீன் எக்ஸ்போஷர் அல்ல சோசியல் மீடியாவா இருக்கட்டும், இந்த ஸ்கிரீன் எக்ஸ்போஷரால வர விளைவுகள் நிறைய ஒரு காரணமா இருக்கு. முதல்ல இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவ் திங்கிங்னு சொல்லுவோம். அந்த கிரியேட்டிவா யோசிக்கிற ஒரு ஆற்றலுங்கிறது இந்த குழந்தை பருவத்துல முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப நம்மள எடுத்துக்கிட்டோம்னா நம்மட காலத்துல நம்மட ஜெனரேஷன்ல நம்ம இவ்வளவு ஸ்கிரீன் எக்ஸ்போஷர் உண்டு இருக்கல எங்கட குழந்தை பராயத்துல. சோ நாங்க எங்களுக்கு போரிங்கான நேரம், அதாவது நமக்கு ஒண்ணுமே செய்யறதுக்கு இல்லாத நேரம் என்ன செய்தோம், ஏதாவது கூட்டாஞ்சோறு ஆக்கினோம் அல்லது ஏதாவது ஒன்று ஒரு பிரிட்டன் பிளே ஏதாவது விளையாடி கொண்டிருந்தோம், வெளியில போய் விளையாடினோம் அல்லது சும்மா இருந்தோம், புத்தகம் வாசிச்சோம் அல்லது டீச்சர் மாதிரி உடுத்து விளையாடினோம். சோ இப்படி நம்ம நிறைய அந்த கிரியேட்டிவான நிறைய விஷயங்கள் செய்தோம். உண்மையிலேயே குழந்தை பருவத்துல கிரியேட்டிவா இருக்கிற பிள்ளைகளோட இன்டெலிஜென்ஸ் வந்து நல்லாவே கூடுது. இந்த நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம் நிறையவே இந்த ஸ்கிரீன் அடிக்ஷன் அல்ல அடிக்ஷனை விடுங்களேன், ஸ்கிரீனுக்கு கூடவே நாங்க பிள்ளைகளை எக்ஸ்போஸ் பண்ற நேரம் பிள்ளைகளுக்கு அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பே கிடைக்குது இல்ல. அதுல பாக்குறது இதுல இப்படித்தான் கலர், இதுதான் ரைம்ஸ், இதுதான் பழம், இதுதான் பூ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே காட்டுறாங்க. சோ அந்த பிள்ளைகளுக்கு அதை விட்டு வெளியில யோசிக்கிறதுக்கான ஒரு ஆற்றல் வந்து பிள்ளைகளுக்கு முதலாவது இல்லாம போகுது. அடுத்தது வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்னு சொல்லுவோம். சவால்களை எப்படி எதிர்கொள்றது, அதை எப்படி நாங்க ஆஹ் சிக்கல்களை எப்படி பிணக்குகளை தீர்த்து கொள்றது அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து குழந்தைகள்ல கட்டாயம் டெவலப் ஆக வேண்டிய ஒரு விஷயம். சோ நீங்க இந்த ஸ்கிரீனுக்கு கூட அடிக்ட் ஆன அல்லது ஸ்கிரீனுக்கு எக்ஸ்போஸ் ஆன பிள்ளைகளை பார்த்து பாருங்க, சின்ன ஒரு சவாலையும் எடுக்க மாட்டாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு நீங்க ஒரு நாட் போட்டுட்டீங்க, ஒரு ஒரு நாடாவுல நாட் போட்டுட்டீங்க, ஒரு முடிச்சொண்டு இருக்கு, அதை எடுக்கிறது கூட அந்த பிள்ளைகள் வந்து டிபெண்ட் ஆகும். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு வேற வேலை இருக்கு, இதை முடிச்சுட்டு அவங்களுக்கு வேற வேலை இருக்கு. சோ இப்படி அந்த பிள்ளைகளோட இண்டிபெண்டன்ஸ், அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் எல்லாமே இல்லாம போற ஒரு அபாயம் இந்த ஸ்கிரீன் எக்ஸ்போஷர்ல இருக்க போகுது. மற்றதம் வந்து இந்த ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சொல்லுவோம். நீங்க கொடுக்கிற ஸ்கிரீன்ல என்ன பிள்ளைகள் பாக்குறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுது. இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா வந்து நீங்க பிள்ளைகளை ஸ்டிமுலேட் பண்ற மாதிரியான நிறைய கலர்ஃபுல்லான அல்லது நிறைய சத்தத்தோட அல்லது கேம்ஸ் இப்படியான விஷயங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகுற நேரம் பிள்ளைகள் வந்து ஹைப்பர் ஆக்டிவாக மாறுறதுக்கும் அவங்களோட நடத்தையில பிஹேவியர்ல சேஞ்சஸ் வரதுக்குமான வாய்ப்புகள் நிறைய இருக்க போகுது. சோ ஓவராலா அவங்களோட பிஹேவியர் வந்து இந்த ஸ்கிரீனுக்கு ஏற்ற மாதிரி இமிட்டேட் பண்ண காப்பி பண்ண பார்ப்பாங்க. சோ எல்லா விதத்திலயுமே வந்து இது பாதிக்க போகுது. நீங்க பிள்ளைகளோட ஆக்டிவிட்டி, பிஹேவியர், நாங்க இதுக்கு முதல்ல டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள், இப்படி ஓவராலாவே அந்த பிள்ளைகளோட எல்லாமே வந்து இந்த ஸ்கிரீன் பாதிக்கிறதுக்கும் அவங்களோட அந்த குழந்தை பராயத்தை மிஸ் பண்ண வைக்கிறதுக்கும் இது ஒரு ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும். ஆம் டாக்டர், அதிகப்படியான இந்த திரைப்பாவனையானது ஒரு குழந்தையை மன ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக, சமூக ரீதியாக பெரிதும் பாதிக்கின்றது என்கின்ற விடயத்தை வந்து தெளிவாக குறிப்பிட்டிருந்தீர்கள். உங்களுக்கு நன்றிகள். அதனைத் தொடர்ந்து
அனைத்து குழந்தைகளும் என்னுடைய குழந்தை உட்பட அனைத்து குழந்தைகளும் திரைப்பாவனையாளர்களாக இருக்கும்போது, திரையை பாவித்துக் கொண்டிருக்கும் போது, ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தை திரைக்கு அடிமையாகி விட்டதா என்பதை எவ்வாறு கவனிக்க வேண்டும்? இதற்கான ஆரம்ப அறிகுறிகள் ஏதாவது இருக்கிறதா டாக்டர்? கட்டாயமா. இப்ப நீங்க பேரண்ட்ஸ் வந்து நாம அப்சர்வ் பண்ண நேரம், நம்ம ஆரம்பத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் குடுத்திருப்போம் எப்படியுமே. 1 ஹவர் டிவி பாருங்க, 1/2 அன் ஹவர் பாருங்க, இன்னைக்கு மட்டும் பாருங்க, அசர் நேரம் கொஞ்சம் பாருங்க. இப்படி நாம ஏதோ ஒரு விஷயத்த வந்து பிள்ளைகளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். நாம அப்சர்வ் பண்ணோம். அந்த டைம் நம்மள அறியாமலே கூடிட்டு போகும். பிள்ளைகள் வந்து ஓகே ஒரு 1 ஹவர் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷத்துல வந்து நான் டிவி போடவான்னு திருப்பி கேட்பாங்க. சோ இப்படி அந்த டைம் வந்து கூடிக்கிட்டே போகுதுன்னு சொன்னா, அது உங்களுக்கு ஒரு வார்னிங் சைன். நம்ம இந்த டைம கூட்டிக்கிட்டே போறோம் அப்படின்னு சொன்னா. அடுத்தது எல்லா பிள்ளைக்கும் ஒரு ஹாபி இருக்கும். ஒரு விளையாட்டு இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் அந்த பிள்ளைகள் ஈடுபட செய்வாங்க. அதுல கொஞ்சம் கொஞ்சமா அந்த இன்ட்ரெஸ்ட்ட லூஸ் பண்ணிட்டு வருவாங்க. சோ இதுவும் உங்களுக்கு ஒரு சைனா இருக்கும். பழமையா புத்தகம் வாசிக்கிற பிள்ளை இப்ப புத்தகத்த தொடுதும் இல்ல. இந்த டாய் வாங்கி இவ்வளவு நாள் ஆயிட்டு இந்த பிள்ளை இத தொடவும் இல்ல. இந்த பில்டிங் பிளாக்ஸ் எல்லாம் குப்பையில இருக்குதே, யாருமே எடுக்கல. சோ இப்படியான விஷயங்கள் நீங்க வீட்ல அப்சர்வ் பண்ற நேரம், அது உங்களுக்கு ஒரு சைனாக இருக்கும். அடுத்தது இந்த டிரான்சிஷன்னு சொல்லுவோம். ஸ்கிரீன் பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைய நீங்க அந்த செயற்பாட்டுல இருந்து அடுத்த செயற்பாட்டுக்கு மாத்துறது கஷ்டமா இருக்கும். உதாரணமா வந்து சாப்பிடுங்கன்னு வந்து கூப்பிட்டு 1/2 மணித்தியாலம், 1 மணித்தியாலமாவும் சாப்பிட வராது. தூங்குங்கன்னு போய் சொல்லி தூங்காது. சோ இப்படி அந்த டிரான்சிஷன் வந்து இந்த பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்கும். இது ஒரு சைனாக இருக்கும். மற்றது வந்து நான் சொன்ன மாரி இந்த அகாடமிக்ல. பிள்ளைகளோட படிப்பு சார் விஷயங்கள்ல முந்தி இருந்த அச்சீவ்மென்ட்ட விட அந்த கிராஃப் கீழ போகும். அவங்க படிக்கிற நேரம் குறையறதா இருக்கட்டும், அப்படி இல்லன்னு சொன்னா மார்க்ஸ் குறைய எடுக்கிறது, ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட்ஸ் வாரது, அவங்களோட பிஹேவியர்ல சேஞ்சஸ் வாரது. சோ இப்படியான விஷயங்கள வந்து பேரண்ட்ஸால கட்டாயம் அப்சர்வ் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். மற்ற முக்கியமான விஷயம் தான் வந்து அந்த பிசிக்கல் ஸ்ட்ரெயின் இல்ல பிசிக்கலி வந்து அவங்களுக்கு சில சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வரும். கண் நோவுதுன்னு சொல்லுவாங்க. தூக்கம் வருது இல்லன்னு சொல்லுவாங்க. பசி இல்லன்னு சொல்லுவாங்க. சோ இப்படி தலை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்ப கூட ஸ்கிரீனுக்கு எக்ஸ்போஸ் ஆகுற பிள்ளைகள் இப்படி விஷயங்கள் சொல்லுவாங்க. மத்தது இந்த கனவு காண்றது. கேம் விளையாடுற மாரி. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த ஒரு வீடியோலயும் நீங்க பார்த்திருந்தீங்க. பிள்ளைகள் தூக்கத்துல வந்து அந்த ஸ்கிரீன வந்து டச் பண்ற மாதிரின்னு. சோ இப்படியான சைன்ஸ் வந்து பிள்ளைகளுக்குள்ள வரும். மத்தது வீட்ல இப்ப உங்களுக்கு 1க்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருந்தாங்கன்னா, ஒரே சண்டை ஒண்ணு இருக்கும். யார் என்னத்த பாக்குறது? எனக்கு இத தா தான்னு சொல்லி. சோ அந்த அந்த சமநிலை வந்து குழம்புது உங்களோட பிள்ளையோட லைஃப்லன்னு சொன்னா, பேரண்ட்ஸ் கட்டாயம் இது ஒரு ஒரு வார்னிங் சைனாக எடுக்கணும். எங்கட பிள்ளையோட ஒரு மனநிலையில, உடல்நிலையில இந்த ஸ்கிரீனால ஒரு தாக்கம் ஏற்படுத்தப்படுது அப்படிங்கிறத பத்தின ஒரு விழிப்புணர்வு கட்டாயம் பேரண்ட்ஸுக்கு இருக்கணும். என்கின்ற விடயத்தை மிகவும் ஆணித்தரமாக குறிப்பிட்டீர்கள். பார்த்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் இவற்றை கவனத்தில் கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவார்கள் என்று நம்புகின்றேன். பிள்ளைகள் அதாவது அந்த கொஞ்சம் பெரிய பிள்ளைகளுடன் ஒப்பிடும்போது சிறு குழந்தைகள் அதாவது 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த ஸ்கிரீன் டைமினால் பாதிப்பு அதிகமாக இருக்கிறதா? வயது அடிப்படையில் ஏதாவது பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறதா? ஓ! 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அப்படின்னு சொல்றப்ப, நான் முதல்லயே சொல்லியிருந்தேன் வந்து, அவங்களுக்கு நாங்க லிமிட் பண்ணணும். ஒரு 1 ஹவர் தான் ஸ்கிரீன் டைம் குடுக்குறது அப்படின்னு சொல்லி. இந்த 1 ஹவர் அப்படிங்கிற அந்த கைட்லைன நாங்க எக்ஸீட் பண்ற நேரம், அத விட கூடிய நேரம் பிள்ளைகளுக்கு குடுக்குற நேரம், இந்த சின்ன பிள்ளைகள் தானே! இப்ப அவங்க வந்து பெருசா அந்த ஒரு உலகத்துக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகாத ஒரு ஆட்கள். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியா. அப்ப அவங்களோட இந்த உலகம் வந்து இந்த ஸ்கிரீனுக்குள்ள சுருங்கிடும். அப்ப சாதாரணமாக ஒரு வளர்ந்த பிள்ளைய விட இந்த குழந்தைகள் வந்து சின்ன வயசுலயே வந்து அடிக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்க போகுது. அது ஒரு அபாயம் இந்த 5 வயதுக்கு குறைந்த குழந்தைகள்ல. அடுத்தது வந்து இவங்களோட இந்த லாங்குவேஜ் அக்யூசிஷன் லாங்குவேஜ் வந்து அவங்க மொழிய வந்து கற்றுக்கொள்றது, பேசுற திறன், பேச்சாற்றல், அவங்கள அந்த வொக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகுறது எல்லாம் வந்து இந்த வயசுல வந்து நடக்கிற ஒரு விஷயமா இருக்க போகுது. கூட ஸ்கிரீனுக்கு எக்ஸ்போஸ் ஆகுற பிள்ளைகள்ல ஒரு ஸ்பீச் டிலே ஒண்ணு இருக்கான்னு கேட்டா, எஸ் கட்டாயம் அதுல ஒரு ஸ்பீச் டிலே ஒண்ணு இருக்க போகுது. ஏன்னா, அந்த பிள்ளைகளுக்கு வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு ஒண்டே நம்ம குடுக்குறோம் இல்ல. எந்த நேரமுமே டிவிக்கு முன்னுக்கு, ஃபோனுக்கு முன்னுக்கு அந்த பிள்ளை உட்கார்ந்துட்டு இருக்குது. அதுல என்ன கதைக்கிறாங்களோ, அல்லது அதுல என்ன காட்டப்படுதோ, அதான் அந்த பிள்ளையோட உலகமா இருக்க போகுது. சோ இந்த பிள்ளைகளோட பேச்சு, லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்ல ஒரு பாதிப்பு ஒண்டு ஏற்படுது. அதே மாதிரி இந்த 5 வயதுக்கு குறைந்த குழந்தைகள்ல நிறைய நேரம் ஸ்கிரீன் குடுக்கறதால, அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் அவங்க வந்து கிரகிக்கிற ஆற்றல் குறையறதாக ஒரு ஆய்வு வந்து தெரிவிக்குது. சோ இந்த பிள்ளைகள்ல வந்து வளர்ற நேரம் வந்து அவங்களோட இந்த அட்டென்ஷன் குறையுது.
அப்ப இந்த குழந்தைகள் இந்த வெர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்குது. அது உண்மையிலேயே இந்த வெர்ச்சுவல் ஆட்டிசம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு தலைப்பு. சோ அந்த வெர்ச்சுவல் ஆட்டிசம்க்கு ஒரு கோஸா வந்து இந்த 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 ஸ்கிரீன் அடிக்ஷனை வந்து இவங்க சொல்றாங்க. சோ 5 வயதுக்கு குறைந்த குழந்தைகளுக்கு நாங்க ஸ்கிரீன் எக்ஸ்போஸ் பண்ற நேரம் மிக நூதனமாக, மிக கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் எந்த அளவு, எவ்வளவு நேரம் இந்த ஸ்கிரீனை வந்து பாக்குறாங்க அப்படிங்கிற சம்பந்தமா. அதே போன்று நீங்கள் குறிப்பிடும்போது வெர்ச்சுவல் ஆட்டிசம் என்கின்ற ஒரு விடயம் சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அதாவது மெய்நிகர் மன இறுக்கம். இந்த மெய்நிகர் மன இறுக்கம் என்றால் என்ன? ஒரு குழந்தையின் வளர்ச்சி தாமதத்திற்கு இந்த அதிகப்படியான திரை நேரம் எவ்வாறு பங்களிப்பு செய்கின்றது என்கின்ற விடயங்கள் சம்பந்தமாகவும் குறிப்பிடுங்கள். இப்ப இந்த ஆட்டிசம்ங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து பேரளவுல தெரிஞ்சிருக்கும். அத பத்தின ஒரு பெரிய ஒரு ஐடியா ஒன்று இல்லாட்டியும் நிறைய பேருக்கு பேரளவுல தெரிஞ்சிருக்கும். இது ஒரு அந்த நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மூளை சார்ந்த மூளையில இருக்கிற மாற்றங்களால குழந்தைகளோட சில விஷயங்கள்ல பாதிப்புகள் ஏற்படுறது. இப்போ உதாரணமா வந்து இந்த ஆட்டிசம் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஒரு தடவை கண்ணை பார்த்து பேச முடியாம இந்த ஐ கான்டாக்ட வந்து மெயின்டைன் பண்ண இயலாம இருக்கும். இது ஒரு சைனாக இருக்கும். அடுத்தது வந்து இவங்களோட அந்த ஸ்பீச் பேசும் திறன் வந்து டிலே ஆகிறதோட அவங்களால வந்து சாதாரணமான ஒரு டிபிக்கல் குழந்தை பேசுறதை விட அவங்களோட பேச்சு கம்யூனிகேஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். இது பேசுறது மட்டுமண்டு இல்ல, இப்ப நாம வந்து அந்த பாடி லாங்குவேஜ் உடல் மொழின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த உடல் மொழி கூட இந்த பிள்ளைகளால சாதாரண குழந்தைகள் மாதிரி வெளிப்படுத்தவோ அல்லது சாதாரண குழந்தைகள் மாதிரி ஒரு தொடர்பாடல்ல ஈடுபடுறதுக்கும் இந்த பிள்ளைகளால ஆட்டிஸ்டிக் பிள்ளைகளால இயலாம இருக்கும். அடுத்தது வந்து சோசியல் இன்டராக்ஷன், மற்றவங்களோட பிள்ளைகள் பழகுறது, இதுல பாதிக்கப்படும். இந்த சேர்ந்து விளையாடுறது அல்லது வந்து நண்பர்களை உருவாக்கி கொள்றது. சோ இப்படியான விஷயங்கள் வந்து இந்த ஆட்டிஸ்டிக் குழந்தைகளுக்கு வந்து முடியாம அல்லது ஒரு ஒரு இயலாமை ஒண்ணு அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும். இது ஆளுக்கால் ஒவ்வொரு அந்த கிரேட் ஒவ்வொரு நிலைமைக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படுமே தவிர சாதாரணமாக இதுதான் இந்த ஆட்டிஸ்டிக் கைட்லைன். இந்த வெர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா உண்மையிலேயே ஒரு உண்மையான ஒரு ஆட்டிசம் இல்ல. ஒரு மூளையில வர ஒரு உண்மையான ஆட்டிசம் இல்ல. ஆனா ஆட்டிசம் மாதிரியான அதே சிம்டம்ஸ காட்ட தொடங்கும். கம்ப்ளீட்லி இதோட காரணம் இந்த திரைக்கு அடிமையாதல். சோ நீங்க கூட ஸ்கிரீன் எக்ஸ்போஸ் பண்ற நேரம் ஒரு ஆட்டிஸ்டிக் குழந்தைக்குரிய இயல்புகளை எல்லாம் இந்த குழந்தை சாதாரண குழந்தையாக இருந்த போதிலும் கூட வெளிக்காட்ட தொடங்கும். சோ நமக்கு இவ்விடத்துல ஒரு கேள்வி வரும், உண்மையிலேயே நம்ம பிள்ளை ஆட்டிஸ்டிக்கா அப்படி இல்லைன்னு சொன்னா வெர்ச்சுவல் ஆட்டிசமா அப்படிங்கிறது. சோ இத வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் தான் வந்து அவங்க வந்து அசஸ் பண்ணி எடுக்கணும். சாதாரணமா நம்ம கமெண்ட் பண்ற ஒரு விஷயம் இல்ல, ஒரு சைக்காலஜிஸ்ட் அசஸ் பண்ண வேண்டிய விஷயம். சோ இந்த வெர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படிங்கிறது வந்து இந்த ஆட்டிசத்தை மிமிக் பண்ற மாதிரியான ஒரு நிலைமை ஸ்கிரீனால வாரது. சோ இதுல இருந்து எங்களோட பிள்ளைகளை நாங்க பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் இந்த ஸ்கிரீன் சம்பந்தமான இந்த திரைக்கு அடிமையாதல இருந்து பாதுகாத்து கொள்ளணும். அதை லிமிட் பண்றது ஒரு கட்டாய தேவையுண்டா இருக்க போகுது. ஆம். நீங்கள் அந்த வெர்ச்சுவல் ஆட்டிசம் பத்தி நீங்கள் அழகான முறையில் எடுத்து சொல்லி இருந்தீர்கள். ஆம் டாக்டர், இந்த அதிகப்படியான திரை நேரத்தின் போது ஒரு சில திரைகள் அல்லது செயற்பாடுகள், அதாவது நான் என்ன கூற வருகின்றேன் என்றால், இந்த கேமிங், அதே போன்று சமூக வலைத்தளங்களை நாங்கள் அதிகப்படியாக பார்ப்பது, அதே போன்று அதிக வீடியோக்கள் பார்ப்பது, அதிக காணொளிகளை நாங்கள் பார்ப்பது, இது போன்றவை குழந்தைகளை அடிமையாக்குவதற்கு அதிக வாய்ப்பாக உள்ளதா என்கின்ற விடயங்களை குறிப்பிடுங்கள். இப்ப இந்த காலத்துல நிறைய பிரச்சனைகள்ல வந்து நாங்க ஃபேஸ் பண்றோம். இந்த வீடியோ கேம்ஸ் விளையாடுறது அல்லது சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ கேம்ஸ் பத்தி நாங்க சொல்ல போனோம்னு சொன்னா தொடர்ச்சியாக பிள்ளைகள் கம்ப்யூட்டர்ல அப்படி இல்லைன்னு சொன்னா போன்ல வந்து வீடியோ கேம்ஸ் டிவிலயா இருக்கட்டும் வீடியோ கேம்ஸ் விளையாடுற நேரம் நிறைய உளவியல் சிக்கல்களை பிள்ளைகள் எதிர்நோக்குறாங்கன்னு சொல்லி ரிசர்ச்சர்ஸ்ல சொல்லி இருக்கிறாங்க ஸ்டடீஸ்ல. ஏன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு உண்மையிலேயே ஒரு 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 கேம் விளையாடுறது ஒரு பிள்ளைன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு ரிவார்ட் அல்லது பாயிண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கப்படுது. சோ அது உண்மையான ஒரு ஃபேக் மணியாக இருக்கும். உண்மையிலேயே அது ஒரு காசா இருக்காது, உண்மையிலேயே ஒரு பாயிண்டா இருக்காது. பட் அந்த பிள்ளைகள் அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சனோட எடுக்க போறாங்க. சோ தொடர்ச்சியாக இந்த கேமுக்கு எக்ஸ்போஸ் ஆகுற குழந்தைகள் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா உண்மையான உலகம் அதுக்கு என்ன சொல்றது, இந்த ஃபேக்ட்ல இருந்து அந்த பிள்ளைகள் வெளியே வராங்க. சோ அவங்க ஒரு கனவு உலகம் அல்லது ஒரு மாயைக்குள்ள இதுதான் லைஃப், இதுதான் அச்சீவ்மெண்ட்னு சொல்லி உள்ளுக்குள்ள போறாங்க.
சோ இந்த பிரச்சனை உண்டு இந்த கேம்ஸ் எல்லாம் வருது. அடுத்தது நம்ம சோசியல் மீடியா பத்தி கட்டாயம் கதைக்கணும். முந்தி நம்மட காலத்துல நம்மட அந்த டைம்ல வந்து நாமெல்லாம் சோசியல் மீடியாவுக்கு எக்ஸ்போஸ் ஆனதே எங்கட ஒரு டீனேஜ் எல்லாம் முடிஞ்சது பிறகு எங்களுக்கு ஒரு ஒரு அளவு உலகம் தெரியும் அப்படிங்கிற ஒரு காலத்துல சோசியல் மீடியாவுக்கு எக்ஸ்போஸ் ஆனோம். ஆனா இந்த காலத்துல வந்து சின்ன குழந்தைகள் ப்ரீ டீன் குழந்தைகள் 8 தொடக்கம் 12 வயதான குழந்தைகளே சோசியல் மீடியால அக்கவுண்ட் அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுறாங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்மையில கூட இப்ப நான் நேற்று முன்னாடி கூட ஒரு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் கேட்டேன். ஒரு ஆண்டு 5 ஒரு சின்ன பிள்ளையோட அவரோட காதல் கதையை வந்து வர்ணிக்கிற மாதிரியான ஒரு வாய்ஸ் 10 வயது குழந்தையோட வாய்ஸ் ரெக்கார்ட்னு கேட்டேன். இதுல நாங்க பிள்ளையில கோவப்படுறதுக்கோ அல்லது வளர்ப்பை பத்தி சொல்றதுக்கோ எந்த ஒரு விஷயமே இல்ல. ஏன்னா இந்த காலம் அப்படித்தான் இருக்கு. பிள்ளைகளோட எக்ஸ்போஷர் அப்படித்தான் இருக்கு. சோ இந்த சோசியல் மீடியாவால தன்னோட வயதுக்கு மீறின ஒரு அனுபவம் அல்லது ஒரு எக்ஸ்போஷர் இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிற ஒரு அபாயம் முதலாவது இருக்கு. அடுத்தது வந்து இந்த கம்பேரிஷன். பிள்ளைகள் வந்து கம்பேர் பண்ண தொடங்குறாங்க. லைஃப ரீல்ஸ்ல, ஷார்ட்ஸ்ல இருக்கிற மாதிரியான கம்பேரிஷன். அப்படி இல்லன்னு சொன்னா தன்னோட பாடி இமேஜ், தன்னோட உடல் சார்ந்த கம்பேரிஷன், நடிகைகள பார்க்கிறதா இருக்கட்டும். அப்படி இல்லன்னு சொன்னா வேற ஏதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ பார்த்து நமக்கு இப்படி இல்லையே, நமக்கு இந்த மாரி மூக்கு இல்லையே, நமக்கு இந்த மாதிரியான உடல் அமைப்பு இல்லையே. சோ இப்படியான விஷயங்களை எல்லாம் பிள்ளைகள் கம்பேர் பண்ண தொடங்குறது இந்த வயசுல ஒரு அந்த கன்ஃபியூஷனை கட்டாயம் கொண்டு வரும். சோ இந்த கேம் அல்லது இந்த சோசியல் மீடியா எக்ஸ்போஜரால வந்து இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்ன்னு சொல்லுவோம். குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுல ஒரு 10 வயதாகுது, ஒரு 8 தொடக்கம் 10 வயதுல தான் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று உருவாகும். தன்னோட நிலைப்பாடு, தன்னோட இருப்பு சம்பந்தமான ஒரு கேள்வி ஒன்று உருவாகும். இது அந்த குழந்தை நான் இவர்தான் அப்படிங்கிறத வந்து டிசைன் பண்றதுக்குரிய ஒரு காலம். சோ இந்த நேரம் நாம இப்படி ஒரு கன்ஃபியூஷனை குழந்தைகளுக்கு கொடுக்கிற நேரம் அவங்களோட ஐடென்டிட்டி சம்பந்தமா அவங்களுக்கே வந்து விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு அபாயம் ஒன்று இதுல வரப்போகுது. சோ உண்மையிலேயே இந்த சோசியல் மீடியா எக்ஸ்போஷர் கேம் அப்படிங்கிறது பர்சனலா என்ன பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைகளுக்கு 0 அப்சென்ட் ஆகவே இருக்கிறது பர்சனலா என்னோட ஒரு அட்வைஸாக இருக்கும். ஆம். இந்த வீடியோ கேம், சமூக வலைத்தளங்களை அதிகமாக பயன்படுத்துவது, வீடியோக்கள் அதிகமாக பார்ப்பது, காணொளிகளை அதிகமாக பார்ப்பது, அ இவை அனைத்துமே வந்து குழந்தைகளை அதிகப்படியான திரை நேரத்திற்கு உட்படுத்தி அடிமையாக்குகிறது என்கின்ற விடயங்களை அழகாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அதிலும் குறிப்பாக இந்த வீடியோ கேம்கள் குழந்தைகளை அதிகமாக அடிமையாக்குவது ஏன் என்கின்ற விடயங்கள் சம்பந்தமாக தெரியப்படுத்துங்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம இந்த கேம் விளையாடுற நேரம் நமக்கு என்ன நடக்குது? இப்ப நாம ஒரு கேம் விளையாடுனா அடுத்த ஸ்டேஜுக்கு போற நேரம் நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு இன்டென்ஸ் ஒரு ஒரு ஹாப்பினஸ் ஒண்ணு வருது. அப்படி இல்லாட்டி இந்த பிள்ளைகள் விளையாடுற நேரம் பாருங்க. அந்த விளையாடுற பிள்ளைகள்ல வந்து சந்தோஷமா சொல்லுவாங்க. நான் 1 பில்லியன் காயின்ஸ் எடுத்திருக்கேன். 1 பில்லியன் வந்து நான் டாலர்ஸ் வந்து வின் பண்ணிட்டேன். இப்படி வந்து சொல்லுவாங்க. கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். 1 பில்லியன் டாலர்ங்கிறது நம்மட கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயம். பட் சிம்பிளா வந்து சொல்லுவாங்க. அடுத்து நான் இந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவல அன்லாக் பண்ணிட்டேன். சோ இப்படியான வசனங்களை இவங்க பாவிப்பாங்க. சோ இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா, இது ஒரு அச்சீவ்மென்ட்டா அவங்களோட மூளை வந்து பார்க்க தொடங்கும். இதுல அவங்களோட சாதாரணமான வளர்ந்து வர மூளை வந்து இதுக்கு வந்து ஸ்டிமுலேட் ஆகும். அதாவது தூண்டப்படும். இந்த சந்தோஷத்த வந்து அனுபவிக்கிறதுக்கு தூண்டப்படும். இது உண்மையிலேயே ஒரு போதைப் பொருள் மாரி தான் சொல்லலாம். நாங்க ஒரு ஒரு நார்கோட்டிக் ட்ரக்க வந்து நம்ம யூஸ் பண்ற நேரம் எந்த அளவு இன்டென்சிட்டி ஒன்று வருதோ, அதற்கு ஈக்குவலாகத்தான் இந்த குழந்தைகள்ல இந்த மாற்றம் நடக்க போகுது. சோ அவங்க இத எப்படி பார்ப்பாங்கன்னு சொன்னா, அந்த மூளை வந்து இது ஒரு பெரிய விஷயமா உள்வாங்கிக் கொள்ளும். சோ அதுல தோல்வி வருதுன்னு வைப்போமே, அவங்க பாயிண்ட்ஸ லூஸ் பண்றாங்க. அவங்க அந்த லெவல்ல இருந்து குறையறாங்கன்னு சொன்னா, அது பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா வாரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். இதுல தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாம இப்ப நாம நம்மட அண்மை நாடு இந்தியா போன்ற நாடுகள்ல நிறைய சம்பவங்களை பார்த்திருக்கோம். பிள்ளைகள் வந்து தற்கொலைக்கு தூண்டப்பட்டதாகவும், முயற்சிகள் எடுத்ததாகவும் இந்த கேம் சம்பந்தமா. சோ இது வந்து பிள்ளைகளோட குற்றம் இல்ல. அவங்களோட மூளை அதுக்கேத்த மாதிரி டிசைன் ஆக போகுது. அடுத்தது இந்த கேம்ல இருக்கிற இன்னொரு என்ன சொல்றது ஒரு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் வந்து இந்த கேம் தொடர்ந்து விளையாடுற பிள்ளைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி சோஷியலா அவங்க ஐசோலேட் ஆயிருவாங்க. சமூகத்தை விட்டு நிறைய தூரம் ஆயிருவாங்க. வெளிய கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஆட்கள் வந்து பேச மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு உலகம். இவங்களும் 4 பேர் இந்த கேம் விளையாடுற ஆட்களும் அப்படிங்கிற ஒரு உலகத்தை வந்து இவங்க ஒரு வெர்ச்சுவல் உலகம் ஒரு உருவாக்கி கொள்வாங்களே தவிர, உண்மையிலேயே முகம் பார்த்து மனம் விட்டு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இந்த குழந்தைகள்ல இருக்காது. இது இன்னொரு தாக்கம்.
அடுத்து முக்கியமானது நான் வந்து இந்த ப்ரோக்ராம் மூலமா நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினைச்சேன். நம்மட குழந்தைகள் என்ன கேம் விளையாடுறாங்கங்கிறத பத்தின ஒரு நாலேஜ் நிறைய பேரண்ட்ஸுக்கு இல்ல. அவங்க ஏதோ விளையாடுறாங்க, நல்லதுதான், பிரச்சனை இல்ல. இப்படி ஒரு தாட் தான் நமக்கு இருக்கும். அண்மையில வந்து ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த கேமோட பேரை குறிப்பிட முடியாது. பட் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த கார் விளையாடுறது, போட்டி போட்டுக்கொண்டு ரேஸ் ஓடுறதுன்னு சொல்லி. அதுல எந்த தடங்கல் வந்தாலும், ஆள் முட்டினாலும் பரவால்ல, நான் முன்னுக்கு போணும் அப்படிங்கிற ஒண்ணு. சோ சின்ன வயசுல இருந்தே இந்த கேம் விளையாடுற குழந்தைகள், அவங்க வளர்ந்ததுக்கு பிறகு இந்த ரெக்லெஸ் டிரைவிங் அவங்க ஆக்சுவலா டிரைவ் பண்ற நேரம், ஆ போக்குவரத்து விதிகளை வயலேட் பண்றவங்களாக, மீறுபவர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்டடியில சொல்லியிருக்காங்க. அதே நேரம் இந்த துப்பாக்கி போன்ற அல்லது அந்த ஆயுதங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற கேம்ஸ் விளையாடுற குழந்தைகள் எதிர்காலத்துல வந்து சட்டவிரோத செயற்பாடுகள்ல ஈடுபடுற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியும் வந்து ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. சோ இது ஒரு அபாயகரமான நிலைமை. இப்ப எங்கட ஜெனரேஷன்ல வந்து பெரும் அளவுக்கு இந்த மாதிரி கேம்ஸ் இருக்குல்ல. ஜஸ்ட் அந்த பூவ ஒரு பூவோட விளையாடுறது அல்லது வந்து ஃப்ரூட்ஸோட விளையாடுறது இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. இப்ப நிறைய கேம்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு அதோட வந்து இந்த ஸ்கேம் இப்ப வந்து அண்மையில நான் கேள்விப்பட்டேன் வந்து ஒரு இலங்கையில கிழக்கு மாகாணத்துல ஒரு 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 குழந்தை வந்து ஒரு டீனேஜ் மாணவர் வந்து மரணித்ததாகவும் அதுக்கு வந்து இந்த ஸ்கேம் ஒரு காரணமாக இருக்குது. பணம் சார்ந்த ஒரு கேமை விளையாடினதாகவும் இது உண்மைத்தன்மை எனக்கு தெரியாது. நான் கேள்விப்பட்ட விஷயம் விளையாடினதாகவும் அதுல ஒரு பணம் கிடைக்காத ஒரு விரக்தியில வந்து இந்த பிள்ளை வந்து உயிரை மாய்த்து கொண்டதாகவும் ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டேன். எந்த அளவுண்டு நம்பகத்தன்மை எனக்கு தெரியாது. சோ இப்படியான கதைகள் கேள்விப்படுற நேரம் இதுக்குரிய நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த கேம் வந்து விளையாடுற பிள்ளைகள் இப்படியான துர்ப்பாக்கியமான நிலைமைகளுக்கு ஆளாகிறதுக்கு. சோ இந்த மாதிரியான விளைவுகள் தான் இந்த கேம வந்து உளவியல் நிபுணர்கள் எதிர்க்கிறதுக்கு அல்லது விரும்பாததுக்கு காரணமாக இருக்க போகுது. இப்போது குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த ஸ்கேம் சம்பந்தமாகவும் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஒரு குழந்தையினுடைய டீனேஜருடைய உயிர் பலியான விடயங்கள் சம்பந்தமாகவும் குறிப்பிட்டிருந்தீர்கள். அண்மையில் ஒரு குழந்தை பெற்றோர்களிடம் தொலைபேசியை கேட்டு அவர்கள் மறுக்கவே தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்கள் கூட இங்கே பதிவாகி இருக்கின்றன. ஆகவே இதெல்லாம் வந்து கேமுக்கு அடிமையாகிற அடிக்ட் ஆகும் போதுதான் இவ்வாறான ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இந்த குழந்தைகள் வந்து சென்று விடுகிறார்கள். இந்த கேம் அதே போன்று சமூக வலைதளங்கள் இவற்றை தாண்டி பிள்ளைகள் அதிகமாக இந்த ஸ்கிரீனை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விடயமாக எது இருக்கிறது என்றால் இந்த டிவி ஷோஸ், டிவி நிகழ்ச்சிகள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை வந்து அதிகமாக பார்க்கிறாங்க. இப்ப போனை வந்து அலௌட் பண்ற வீட்டுல வந்து கேம்ஸ் இந்த அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கிறார்கள், சமூக வலைதளங்களை பார்க்கிறார்கள். வீட்டுல வந்து தொலைக்காட்சி இருக்கிற பிள்ளைகள் வந்து அவர்களும் ஒரு வகையான திரைக்கு அடிமையாகிறார்கள். எவ்வாறு என்றால் இந்த டிவி ஷோஸ் மூலமாக, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளூடாக. ஆகவே நாங்கள் வந்து இப்பொழுது காலப்பகுதியில் தொலைக்காட்சி பார்க்கவே வேண்டாம் என்று நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண இயலாது குழந்தைகளை. அவர்கள் கேட்க மாட்டார்கள். ஆகவே சில நிகழ்ச்சிகள் இருக்கும், பிள்ளைகளுக்கு காட்டக்கூடாத நிகழ்ச்சிகள் இருக்கும். சில நிகழ்ச்சிகளை பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணலாம். ஆகவே ஒரு வீட்டில வந்து என்னென்ன தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்க வேண்டும், பார்க்க கூடாது என்கின்ற விடயங்களை நீங்கள் வந்து சொல்ல முடியுமா? பொதுவாக நாங்க சின்ன குழந்தைகள் எடுத்துக்கணும்னு சொன்னா வந்து நிறைய அந்த யூடியூப்ல வந்து ரைம்ஸ் போட்டு கொடுக்கறது, பாடல்கள், நர்சரி ரைம்ஸ், அந்த என்ன சொல்றது, எழுத்துக்களை அறிமுகப்படுத்தணும், ஆல்பபெட்ஸ் அறிமுகப்படுத்தணும், இப்படியான விஷயங்களுக்காக நாங்க நிறைய எக்ஸ்போஸ் பண்ணுவோம். சோ இதுல எங்களுக்கு தெரியாத ஒரு அபாயம் ஒன்று இருக்குது. பேரண்ட்ஸுக்கு அதை பத்தின ஒரு ஒரு நாலேஜ் அல்லது ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கலாம். நீங்க இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் உங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்கிற நேரம் சில விஷயங்களை கட்டாயம் கருத்துல கொள்ளணும். இப்ப டூ பிரைட்டான சில கார்ட்டூன்ஸ் அல்லது எப்படி சொல்றது ரைம்ஸ் எல்லாம் இருக்கும். கலர்ஃபுல் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல சிவப்பு, மஞ்சள், பச்சை இந்த மாதிரி நல்ல டார்க் கலர்ஸ்ல இருக்கிற மாதிரியானது இருக்கு. இது வந்து அந்த விஷுவலி அந்த பிள்ளைகளுக்கு வந்து நல்லது இல்ல. இப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு இந்தியாவோட ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இருக்கும் பிள்ளைகளுக்குரிய ரைம்ஸ் எல்லாம் வந்து என்னால பேரை குறிப்பிட முடியாது. சோ அதுல நீங்க பார்த்திருப்பீங்க வந்து வெரி கலர்ஃபுல்லா இருக்கும். இது அந்த பிள்ளைகளை வந்து ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணும். அவங்கள வந்து ஹைப்பர் ஸ்டிமுலேட் பண்றது மூலமா அவங்கள ஆக்டிவிட்டிஸ கூட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரியானத வந்து கட்டாயம் பேரண்ட்ஸ் வந்து தவிர்த்து கொள்ளணும். அடுத்தது வந்து அக்ரெஷன்.
என்ன சொல்றது, வயலண்டான பிஹேவியர்ஸ், அடிக்கிறது, பாயிறது, குத்துறது, இப்படியான கார்ட்டூன்கள்லாம் நாங்க பார்த்திருப்போம். பொதுவா இப்ப நான் பர்சனலா நான் ஒரு விஷயத்த பார்த்தேன்னு சொன்னா, ஒரு கார்ட்டூன் ஒண்ணு இருக்கும். ஒரு 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 பெண் பிள்ளையும், ஒரு கரடியும். ஒரு கார்ட்டூன் ஒண்ணு ஃபேமஸான ஒரு கார்ட்டூன் இருக்கும். ஸோ நீங்க இத பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல எந்த பேச்சும் இருக்காது. பிள்ளைகளோட ஒரு இன்டராக்ஷன் அந்த கார்ட்டூன்ல இருக்காது கட்டாயம். அதுகளுக்குள்ளேயே அந்த கரடி வந்து சட்டிய கவுத்தி விடும். சட்டியில இருக்கிற கறி எல்லாம் எல்லா இடத்துலயும் சிந்தும். இத பார்க்கிற நேரம் சில பிஹேவியர்ஸ் பிள்ளைகள் வந்து அப்ராப்ரியேட் அல்லது அக்செப்டபிள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பிஹேவியர் என்று பிள்ளையோட மூளை வந்து உள்வாங்கிக் கொள்ளும். சோ இந்த மாதிரி வயலண்டான அல்லது வந்து இந்த இந்த துடினமான கார்ட்டூன்ஸையும் வந்து நீங்க பிள்ளைகளுக்கு குடுக்காம தவிர்த்துக் கொள்றது நல்லது. வேற வந்து சொல்லப்போனா வந்து வயதுக்கேற்ற ப்ரோகிராம்ஸ் கட்டாயம் குடுக்கணும். இந்த ரேட்டிங் இருக்கும் இல்லையா? யூ ரேட்டிங் இருக்கும். 13 பிளஸ் இருக்கும். சோ இப்படியானத கட்டாயம் பேரண்ட்ஸ் பார்க்கணும். யூன்னா அண்டர் ஏஜ் அப்படின்னு சொல்லி. இல்லாட்டி பிஜி இருக்கும். பேரண்டல் கைடன்ஸ்ன்னு சொல்லி. இப்ப படங்களோ, கார்ட்டூனோ குடுக்குற நேரம் அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரியானது கட்டாயம் பேரண்ட்ஸ் குடுக்கணும். சில பேர நான் பார்த்திருக்கேன். இப்ப YouTubeல எல்லாம் வந்து ஒரு பிள்ளையே சர்ச் பண்ணி பெருமையா சொல்லுவாங்க. அவவே அவளுக்கு தேவையானத சர்ச் பண்ணி பாப்பான்னு சொல்லி. இது ஒரு பேட் பிராக்டிஸ். நாங்க எங்களோட குழந்தைகளுக்கு அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கிட்ஸ் யூடியூப போட்டு குடுக்குறது. நாங்க கஸ்டமைஸ் பண்ணணும். எத பிள்ளைகள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. சோ இப்படியான விஷயங்களையும் வந்து பேரண்ட்ஸ் கட்டாயம் ஒரு கருத்துல கொண்டு பிள்ளைகளுக்கு நல்ல கன்டென்ட்ட மட்டும் குடுக்குறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்றதுதான் வந்து அந்த செக்ஷுவல் கன்டென்ட். இப்ப நம்ம மேலைத்தேய நாடுகள்ல வந்து சில விஷயங்கள் பிள்ளைகள் எக்ஸ்போஸ் ஆகி இருப்பாங்க. ஆனா எங்கட குழந்தைகள் அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகி இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம வந்து பேரண்ட்ஸா இருந்தா கூட பிள்ளைகளுக்கு முன்னிலையில வந்து நாங்க ஒரு ஒரு கண்ணியமான முறைய மெயின்டெயின் பண்ற ஒரு சமூக கட்டமைப்புல இருந்து நாம வந்திருக்கோம். சோ நம்மட பிள்ளைகள் திடீரென்று ஒரு செக்ஷுவல் கன்டென்ட்க்கு எக்ஸ்போஸ் ஆகுற நேரம். இப்ப சில திரைப்படங்கள்ல நாங்க பார்த்திருப்போம். அந்த ஃபேரி டேல் மூவிஸ் இருக்கும். அதுகள்ல வந்து இளவரசன், இளவரசின்னு சொன்னா அவங்க டான்ஸ் பண்றதா இருக்கட்டும். சோ இப்படியான முத்தமிடுறது. சோ இப்படியான விஷயங்கள பிள்ளைகள் எக்ஸ்போஸ் ஆகுறப்போ, எங்கட குழந்தைகளுக்கு இது மேலைத்தேய குழந்தைகளுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். எங்கட குழந்தைகளுக்கு அது ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட்ட உருவாக்கும். ஒரு ஒரு குழப்ப நிலைய உருவாக்கும். சோ இப்படியானதையும் கட்டாயம் தவிர்த்துக் கொள்ளணும். அடுத்தது இந்த விளம்பரங்கள். கட்டாயம் இந்த விளம்பரங்கள் எங்கட குழந்தைகள் என்ன பார்க்காங்கங்கிறதுல கவனமாக இருக்கணும். இப்போ ஒரு ப்ரீ டீன் குழந்தை, ஒரு 8 தொடக்கம் 12 வயதான ஒரு குழந்தைன்னு சொன்னா, அதிகமாக இந்த ஃபேஸ் கிரீம் அல்லது வந்து காஸ்மெட்டிக்ஸ்க்கு உரிய அந்த விளம்பரங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகுற நேரம், அந்த பிள்ளை அந்த வயதுல தன்னோட உடல் மீதான ஒரு வெறுப்பை உருவாக்கிக் கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். சின்ன பிள்ளைகள்ன்னு சொன்னா கூட ஜங்க் ஃபுட் அல்லது இந்த சாக்லேட் அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகுற நேரம், பிள்ளைகளுக்கு அந்த ஒழுங்கான ஆரோக்கியமான உணவு பழக்கத்திலிருந்து விலகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது சில டாய்ஸ் பிள்ளைகளுக்கு விலை உயர்ந்த அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம வாங்கி கொடுக்க விரும்பாத ஒரு டாய், தயாராக இல்லாத ஒரு டாய், அப்படியான அட்வர்டைஸ்மெண்ட் தொடர்ச்சியாக அவங்க பார்க்கிற நேரம் அது பிள்ளைகளுக்கு ஒரு ஆசையை தோணும். சோ உங்களோட குழந்தைகள் வந்து என்ன மாதிரியான விளம்பரங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படிங்கறதுலயும், என்ன மாதிரியான கார்ட்டூன்ஸ், என்ன மாதிரியான ரைம்ஸுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, எப்படிப்பட்ட படங்கள் பார்க்குறாங்க, அதோட ரேட்டிங் என்ன, இதெல்லாம் கட்டாயம் பேரண்ட்ஸ் வந்து நாம மானிட்டர் பண்ணணும். நிகழ்ச்சிகள் நான் மட்டுமல்ல, நிறைய நிகழ்ச்சிகள் வந்து இப்பொழுது குழந்தைகள் வந்து திரைக்கு வந்து அடிமையாகுதல் வந்து மிகவும் தவறான விடயம். அதற்கான பிரதிபலிப்புகள் என்ன என்கின்ற விடயங்களை நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்கள் கூட நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த ஸ்கிரீனை வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலண்டா நாங்க என்னதான் செய்யறது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது பெற்றோர்கள். வேண்டாம் அந்த ஸ்கிரீனை கொடுக்கிற டைம்ல தான் பிள்ளைகள் வந்து சமத்தா கரெக்டா இருக்காங்க. ஒரு ஒரு விசிட்டர்ஸ் வந்தா கூட வீட்டுல அவங்க வந்து ஓடுறது, பாயுறது, விசிட்டர்ஸ் பிள்ளைகளை வந்து கரைச்சல் கொடுக்கறதெல்லாம் தொல்லைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கணும் வேண்டாம். அந்த ஸ்கிரீனை தூக்கி நம்ம கொடுத்துட்டோம் வேண்டாம், பிள்ளைகள் வந்து சமத்தா இருந்துடுறாங்க. அப்ப விசிட்டர்ஸ் வாரவங்க கூட நல்ல பிள்ளைங்க சொல்லிட்டு போற அளவுக்கு தான் இருக்குது. அப்ப பேரண்ட்ஸோட ஒரு கேள்வியாக இப்ப இருக்கிற ஒரு டவுட்டாக இருக்கிற, நாங்க இந்த ஸ்கிரீனை கொடுக்கலன்னா பிள்ளைகளுக்கு என்னதான் செய்யறது? ஆகவே டாக்டர் நீங்க சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு நாங்க என்ன மாதிரியான செயற்பாடுகளை பேரண்ட்ஸ் வந்து கொடுக்கும்போது பிள்ளைகள் வந்து இந்த திரைக்கு வந்து அடிமையாகுதல் இருந்து தெரிந்து கொள்வார்? இது உண்மையிலேயே பிள்ளைகளோட பிரச்சனை இல்ல, பேரண்ட்ஸ் பிரச்சனை. இப்ப நான்டா கூட எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும், எனக்கு ஒரு வேலை நடக்கணும்னு சொன்னா டிவியை போட்டு விட்டுருவேன். இது வந்து இயற்கையாவே நாம எல்லாருமே பேரண்டிங்கோட செய்யற ஒரு விஷயம் தான், ஒரு தவறு தான் என்னை பொறுத்த வரைக்கும். நாம யாரு செய்தாலும் அது தவறுதான்.
இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா வந்து நமக்கு தெரியாது, உண்மையிலேயே ஸ்கிரீன் இல்லாட்டி நம்மோட பிள்ளை எப்படி பிஹேவ் பண்ணும்னு நமக்கு தெரியாது. தொடர்ச்சியா நாங்க பார்த்ததே இல்ல. நம்ம நினைக்கிறோம் வந்து இந்த ஸ்கிரீன் இல்லாததால தான் மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது, ஓடுது, பாயுது, கத்துதுன்னு சொல்லி. ஆனா உண்மையிலேயே அது எல்லாமே இந்த ஸ்கிரீனோட தாக்கமா தானே இருக்கு. சும்மா யோசிச்சு பாருங்க. நம்மளோட டிவி பழுதாயிடுச்சு. 1 மாசமா நமக்கு டிவியே திருத்தேலாம். 1 மாசம் ஃபோனும் இல்ல. கவரேஜ் இல்ல. ஒண்ணுமே பிள்ளை எக்ஸ்போஸ் ஆகலண்டா, 100% நான் ஷூரா சொல்லுவேன். அந்த பிள்ளை ஒரு வெல் பிஹேவ், வெல் மேனர்ட் சைல்டா வந்து இருக்கும். அதுதான் உண்மை. நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம டிவிய குடுக்குறலன்னு முடிவெடுத்தோம் அப்படின்னு சொன்னா, பிள்ளைக்கே நாம ஒன்றும் சொல்லத் தேவையில்ல. பிள்ளையே நிறைய விஷயங்கள செய்யும். பிள்ளையே நிறைய விஷயங்கள கண்டுபிடிச்சு இத செய்யலாம் அப்படின்னு சொல்லி வரும். முதலாவது நாம பேரண்ட்ஸ் என்ன செய்யலாம்னு சொன்னா, நம்மட வீடுகள்ல முற்றம் அல்லது வெளிய இடம் இருக்குன்னு சொன்னா, அந்த அவுட்டோர் பிளேய நம்ம என்கரேஜ் பண்ணணும். இதுக்கு ஃபுட்பால் தான் விளையாடணும், கிரிக்கெட் தான் விளையாடணும்னு இல்ல. ஒன்றும் செய்யாத சும்மா ஓடி விளையாடு. ஒரு சைக்கிள் ஓடு. ஒரு மணல் வீடு கட்டி விளையாடு. சோ இப்படி ஊர்கள்ல இருக்கிற பிள்ளைகள், இடம் இருக்கிற பிள்ளைகள்டா இந்த அவுட்டோர் பிளேய நம்ம செய்யலாம். அப்படி இல்ல, நீங்க நகர்ப்புறத்துல இருக்கிறீங்க, வெளிநாடுகள்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு அதுக்குரிய இடம் இல்லன்னு சொன்னா, நீங்க இன்டோர் சில விஷயங்கள் செய்யலாம். எல்லா குழந்தைக்குமே வந்து இந்த பெயிண்டிங், கிராஃப்ட்க்கு உரிய ஆற்றல் மூளையில இருக்கு. அத வெளிப்படுத்தாட்டியும், தான் எழுதுறதுக்கு, வரையறதுக்கு அல்லது ஒரு கிராஃப்ட் விஷயங்கள் செய்யறதுக்கான ஒரு தேவை, ஆற்றல் பிள்ளைகளுக்கு இருக்கும். சோ நீங்க உங்களோட பிள்ளைகள வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ஒரு மேசைய குடுத்து, அதுல நீ என்னவாவது செய் அப்படின்னு. இது எங்க பிரச்சனை வருது? நமக்கு வீடு துப்புரவா இருக்கணும். நமக்கு இவன் குப்பைய கொட்டக்கூடாது. கம்ம கீழ ஊத்தி விடக்கூடாது. அத இத இழுக்காத. இந்த நம்மட பிரச்சனைக்காகத்தான் நம்மளோட பிள்ளைகள்ல வலிந்து ஒரு ஸ்கிரீன் அடிக்ஷனுக்கு நாம தான் காரணமா இருக்கோம். சோ அது இல்லாம நீங்க வந்து உங்களோட வீட்ல ஒரு இடத்த வந்து பிள்ளைகளுக்காக ஒதுக்கி கொண்டு, அதுல வந்து அவங்க அவங்களோட ஆக்டிவிட்டீஸ செய்றது. சோ இப்படியான விஷயங்கள வந்து நீங்க செய்யலாம். சோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த குழந்தைகளுக்கு. அடுத்தது வந்து இந்த பிள்ளைகள விளையாட்டுக்கள்ல சேர்த்து விடுறது. ஸ்விம்மிங் கிளாஸ் அனுப்புறது, அல்லது ஒரு ஃபுட்பால், கிரிக்கெட் ஏதோ பிள்ளைகள் விளையாடுற விளையாட்டுகளுக்கு குழந்தைகள அனுப்புறது. சோ இப்படியான விஷயங்களும் வந்து நாங்க இந்த அந்த பிள்ளைகளுக்கு வந்து செய்யலாம். அது இல்லாம அவங்களுக்குரிய ஒரு ஹாபீஸ் இதுக்கு லைப்ரரி கூட்டிட்டு போறது, புக்ஸ் வாசிக்க விடுறது. சோ இதுகளும் வந்து நாங்க ட்ரை பண்ணலாம். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் ஒரு பிள்ளை வந்து திரைக்கு அடிமையாகுதலை தடுப்பதற்கு பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் போது, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது, ஒரு பிள்ளை திரைக்கு அடிமையாக இருக்கிறது என்கின்ற அந்த சிம்டம்ஸ் ஒரு பெற்றோருக்கு தெரிய வந்தால், அந்த பிள்ளையை வந்து சமநிலைக்கு கொண்டு வருவதற்கு பெற்றோர்கள் என்ன வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்? அல்லது இதற்கு ஒரு விசேடமான சிகிச்சை முறைகள் ஏதாவது இருக்கிறதா டாக்டர்? கட்டாயம். இப்ப நீங்க வந்து உங்களோட பிள்ளைகள்ல இந்த சிம்ப்டம்ஸ் இருக்கு. இப்ப நம்ம இதுக்கு முதல்ல டிஸ்கஸ் பண்ண இந்த அறிகுறிகள் இருக்கு. உங்களோட பிள்ளைகளோட நேரம் கூட அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு ஒரு பவுண்டரி செட் பண்ணணும் உங்களோட பிள்ளைகள்ட்ட இதுதானன்னு சொல்லி. இப்ப நீங்க திடீரென்று உங்களோட பிள்ளை வந்து ஒரு 5 மணித்தியாலம் டிவி பாக்குது. அல்லது கேம் விளையாடுற பிள்ளைய நாளையில இருந்து நீ 1 மணித்தியாலம் தான்னு சொன்னா, எல்லா பிள்ளைக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் நாமண்டாலும் இருக்கும். சோ நீங்க ஒரு முதல் கிழமை வந்து பிள்ளைகளோட டிஸ்கஸ் பண்ணி அத குறைச்சிட்டு வரணும். 5 மணித்தியாலம்னு சொன்னா, நாளைக்கு 4 மணித்தியாலம். அத நீங்க குறைக்கிறது. அப்படி குறைச்சிட்டு, ஒரு 2 கிழமை நீங்க அதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அந்த அந்த செட்டில்மென்ட் பீரியடுக்கு. சோ நீங்க கிராஜுவலா வந்து அந்த நேரத்த குறைத்துக் கொண்டு வரணும். இதுல நீங்க நிறைய விஷயங்கள எதிர்பார்க்கணும். அதாவது நீங்க குறைச்சிட்டு வார நேரம் பிள்ளைகள் வந்து கட்டாயம் ஒரு கோவத்த வெளிப்படுத்துவாங்க. சாதாரணமான சமநிலை அவங்களுக்கு இல்லாம போகும். இதுக்கு பயந்து சில பெற்றோர்கள் வந்து பரவால்ல என்ன செய்யன்னு குடுக்குறதையும் பார்த்திருக்கேன் நான். சோ அப்படி இல்லாம நீங்க உங்களோட கண்ட்ரோலுக்குள்ள வரணும். பிள்ளைகளோட நெகோஷியேட் பண்ணி, நாம இந்த டைம குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அடுத்தது வந்து இப்ப நிறைய பேரண்ட்ஸ நான் பார்த்திருக்கேன். இப்ப டிவி பார்த்துட்டு இருக்குது புள்ளன்னு சொன்னா, டிவிய வந்து போதும் மகரிப் ஆயிட்டு ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஃபோன் பார்த்துட்டு டக்குன்னு வெடுக்குன்னு இப்படி புடுங்கி எடுப்பாங்க அந்த பிள்ளைகிட்ட இருந்து. இது பார்த்திருக்கேன். இது ஒரு ரிஜெக்ஷனா பிள்ளை ஃபீல் பண்ணும். இப்ப பிள்ளைய பொறுத்தவரைக்கும் இது ஒரு தவறு இல்ல. நான் ஃபோன் தானேடாப்பா பார்க்கேன். நான் டிவி தானே பார்க்கேன். நான் இப்ப என்ன செஞ்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஒண்ணு பிள்ளைக்கு இருக்கிற நேரம் அத ரிஜெக்ஷனா ஃபீல் பண்ணும். சோ இதுக்கு வந்து நாங்க என்ன செய்யலாம்? இப்ப பெர்சனலா நான் வந்து எந்த பிள்ளைகளுக்கு ஃபோனோ, லேப்டாப்போ வந்து குடுக்க மாட்டேன். வெரி ரேர். ஃபோன் வந்து சில நேரம் லாங் டிரைவ் போறோம், பிள்ளைகளுக்கு போரிங்கண்டா குடுக்குறது. மற்றபடி அவங்க டிவி தான். டிவி பார்க்குறாங்கன்னு சொன்னா, ஒரு டைமர குடுப்பேன். இப்ப 1/2 அன் ஹவர் நீங்க பார்க்க போறீங்கன்னு சொன்னா, சரி 1/2 அன் ஹவர்ல ஒரு 20 நிமிஷத்துல சொல்லுவேன். இன்னும் 10 நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து இன்னொரு 5 நிமிஷத்துல நீங்க டிவி ஆஃப் பண்ணணும். சோ அப்படி சொல்லுவேன்.
சோ இப்படி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ரிமைண்டரை கொடுக்கிறது, அந்த பிள்ளை கிராஜுவலா வந்து மூளை உள்வாங்கிக் கொள்ளும். ஓகே, நம்ம இப்ப ஆஃப் பண்ணணும், நம்மளோட டைம் முடியுதுன்னு சொல்லி. அப்படி இல்லாட்டி ஒரு டைமரை யூஸ் பண்றது, அவங்கள்ட்டயே ஒரு அலார்ம் கிளாக்க பக்கத்துல வச்சு பெல் அடிச்சா ஆஃப் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி டிவியில டைமரை செட் பண்றது. சோ இந்த மாதிரியான விஷயங்களை கட்டாயம் பேரண்ட்ஸ் செய்யணும். இந்த பவுண்டரி வந்து பிள்ளைகளுக்கு செட் பண்ணணும் முதலாவது. அடுத்ததான் வந்து இந்த வியூவிங்னு சொல்லுவாங்க. நம்ம பிள்ளை என்ன பாக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப பொதுவா நான் என்ன செய்யறேன்டா, அவங்க ஒரு புதுசா ஒரு பொதுவாவே பிள்ளைகள் ரிப்பீட்டட் தான் பார்ப்பாங்க எப்பயுமே. நம்ம கவனிச்சு பார்ப்போம். ஒரே விஷயத்த அரைச்ச மாரி தான் அரைப்பாங்க. அப்படி இல்லாம புதுசா ஒன்று பார்க்குறாங்கன்னா, நானும் போயிருந்து பார்ப்பேன். என்னதான் பார்க்குறாங்கன்னு சொல்லி. அப்படி இல்ல, நமக்கு அதுக்கு டைம் இல்ல. நம்ம வொர்க்கு போறோம், இல்ல நமக்கு சமைக்கிறோம், வேலை, டைம் இல்லன்னு சொன்னா, அந்த ஹிஸ்டரிய போய் பார்க்கிறது. என்ன பார்க்குறாங்க? என்னென்ன பார்க்குறாங்க? என்னென்ன மாரி புரோகிராம்ஸ் பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. சோ இப்படி கட்டாயம் அந்த பேரன்டல் கண்ட்ரோல் உண்டு நம்மட அந்த பிள்ளைகளோட ஸ்க்ரீன்ல இருக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம் தான் வந்து நம்ம அந்த இப்ப சோசியல் மீடியாக்கு ஒரு ஒரு கொஞ்சம் வயது வந்த பிள்ளைகளா இருக்காங்க. சோசியல் மீடியாக்கு எக்ஸ்போஸ் ஆக்குறோம். அவங்களே ஒரு அக்கவுண்ட்ட கிரியேட் பண்றாங்கன்னு சொன்னா, அந்த பிள்ளைகள வந்து நாங்க கண்காணிக்கணும். அவங்களுக்கு அதுக்குரிய ஒரு அறிவ குடுக்கணும். இப்ப சோசியல் மீடியால என்னென்ன நடக்குது? இந்த கூடா நட்பு அல்லது வந்து முகம் தெரியாதவங்களோட நீங்க நட்பு பாராட்டுறதால என்னென்ன பிரச்சனைகள் வருது? சோ இந்த மாதிரியான விஷயங்கள வந்து நீங்க பிள்ளைகளுக்கு அந்த அறிவ, அந்த சம்பவங்கள பிள்ளைகளோட ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் வச்சிருக்கணும். சோ இது மூலமாகவும் வந்து இந்த நிறைய பிரச்சனைகள நாங்க தவிர்த்துக் கொள்ளலாம். இந்த கேம் விளையாடுறேன்னு சொன்னா, அதால என்னென்ன எஃபெக்ட் வருது? சோ இதெல்லாம் வந்து அந்த பிள்ளைகளோட வயதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அறிவு கட்டாயம் குடுக்கப்படணும். மற்றது வந்து இப்ப ஸ்கிரீன் ஃப்ரீ ஜோன்ன்னு சொல்லுவோம். இப்ப நான் அண்மையில கூட ஒரு ஒரு ஃபேமிலிய சந்திச்சேன். நீங்க யுகேல தான் ஒரு ஃபேமிலிய சந்திச்சேன். அவங்களோட வீட்ல 3 வயது வந்த பிள்ளைகள், டீனேஜர்ஸ் 3 பேர் இருக்காங்க. அந்த பிள்ளைகள் எல்லார்ட்டயுமே வந்து மொபைல் ஃபோன் இருக்கு அவங்களோட யூசேஜுக்கு. 8 மணிக்கு சாப்பிட வந்தா, அந்த 8 மணியோட அந்த ஃபோன் எல்லாம் கொண்டாந்து அந்த பிள்ளைகள் வந்து பேரண்ட்ஸ் ரூம்ல அடுக்குறாங்க 3 ஃபோனையும். பெரிய பிள்ளை. எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்தது. இன்ஷா அல்லாஹ் எங்கட பிள்ளைகளும் அந்த மாதிரி ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும்னு சொல்லி நான் நினைச்சேன். சோ அந்த பிள்ளைகளுக்குரிய ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் தான் அந்த அவங்க பெட்ரூமுக்கு ஃபோன கொண்டு போறதில்ல. சோ இப்படியான சில விஷயங்கள் எங்கட ஃபேமிலியில, எங்கட வீட்ல இதுதான் சட்டம் அப்படின்னு நாங்க கட்டாயம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் இருக்கும். அடுத்து நீங்க கேட்டீங்க ரைட். இப்ப இதுக்குரிய சிகிச்சைகள் ஏதாவது இருக்காண்டா? கட்டாயம் இருக்கு. இந்த எந்த ஒரு அடிக்ஷனுக்குமே சிகிச்சை இருக்கு. இது போதைப் பொருளாக இருக்கட்டும், ஸ்மோக்கிங்கா இருக்கட்டும், அல்லது ஆல்கஹால் யூசேஜ் எதுவாக இருந்தாலும் ஒரு சிகிச்சை இருக்கிற மாதிரி, இந்த அ ஸ்கிரீன் அடிக்ஷனுக்கும் சிகிச்சை இருக்கு. கட்டாயம் வந்து உங்களோட பிள்ளைகள்ல இந்த மாதிரியான டெக்னிக்ஸ நீங்க யூஸ் பண்ணியும் உங்களோட பிள்ளைகள அதிலிருந்து மீட்க முடியலன்னு நீங்க கருதுற நேரம், ஒரு சைக்காலஜிஸ்ட்டோட உதவிய நீங்க எடுத்துக்கொள்ளணும். இப்ப கவுன்சிலர்ஸோட உதவி இதுக்கு போதுமான்னு சொன்னா, பெர்சனலா என்ன பொறுத்தவரைக்கும், எக்ஸ்ட்ரீம் அடிக்ஷனுக்கு ஒரு கவுன்சிலிங் குடுக்கிறத விட, ஒரு சைக்கோ தெரப்பி குடுக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல உங்களோட குழந்தைகள ஒரு சைல்ட் சைக்காலஜிஸ்ட்ட நீங்க கூட்டிட்டு போறது. சோ அதுல அவங்களோட உதவிகள புரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கொள்றது, இதுல இருந்து பிள்ளைகள விடுவிக்கிறதுக்கு வந்து ஒரு வழியாக இருக்கும். ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த குழந்தைகளை வந்து திரைக்கு அடிமையாகுதலை தடுப்பதற்கு பெற்றோர்கள் வந்து வீட்டுச் சூழலில் அவர்களை விளையாட வைக்க வேண்டும். அவர்களை வந்து அ வேற வகையாக நாங்கள் தூண்டும் போது அவர்கள் வந்து இந்த திரையை வந்து மறக்கடிக்கக்கூடியதாக இருக்கும் என்கின்ற விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் முதல் ஒரு காலம் இருந்தது. கிராமப்புறங்களில் இருந்தார்கள் அல்லது கூட்டு குடும்பமாக இருந்தார்கள். அவர்களுக்கு வளவுகள் அதிகமாக இருந்தது. ஆகவே பிள்ளைகளை விளையாட வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. இப்பொழுது உள்ள இந்த சூழ்நிலையில் அனைவருமே வேறு மாதிரி ஒரு செட்டப்புக்கு வந்ததன் பிறகு இந்த வீட்டுச் சூழலை வந்து பிள்ளைகளோட ஸ்கிரீன் டைமை குறைக்கிறதுக்கு நாங்க வீட்டுச் சூழலை எவ்வாறு மாற்ற வேண்டும் என்கின்ற விடயங்கள் சம்பந்தமாக பெற்றோர்களுக்கு ஏதாவது அறிவுரை சொல்ல விரும்புகிறீர்களா? கட்டாயம். இப்ப நான் சொன்ன மாரி இந்த பவுண்டரிஸ் செட் பண்றது முதலாவது விஷயம். வீட்ல வந்து சில சட்ட திட்டங்கள் இப்படித்தான் எங்கட வீட்டுக்கு அப்படிங்கிறத வந்து நாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அது கட்டாயம் நாங்க செய்யணும். அது நிறைய பேரண்ட்ஸ் வந்து செய்யறதுக்கு தவறிடுறாங்க. அ எப்படி வேணா பிள்ளைகள் நடந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது, படிப்புக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோமே தவிர, சில விழுமியங்களுக்குரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து குடுக்குறது இல்ல பேரண்ட்ஸ். சோ கட்டாயம் எங்கட வீட்ல இந்த ரூல்ஸ் இருக்கு. இத நாங்க மீற முடியாதுங்கிற விஷயங்கள் இருக்கணும். நான் சொல்லல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருங்க. பிள்ளைகளோட வந்து என்ன சொல்றது? ஸ்ட்ரிக்ட்டாவே இருங்கன்றத பத்தி நான் சொல்ல வரல. இதுதான் விஷயம்ங்கிறத நாம கிளியராவே சின்ன வயசுல இருந்து செய்யணும். யார் எப்படி செய்தாலும் நாம வந்து இந்த விஷயத்த செய்யக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் நாம வந்து இந்த விஷயத்த செய்யணும்.
ஸோ இப்படியான சில விழுமியங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டிலேயும் இருக்கணும். அடுத்தது பேரண்ட்ஸோட குவாலிட்டி டைம். நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க சொல்றத கேக்குது இல்ல, கேம் விளையாடாதண்டா விளையாடுறான் இல்ல, விடுறான் இல்ல, டிவி பார்க்காதண்டா பாக்குறான். சோ இப்படியான விஷயங்களுக்கு நாங்க எங்களோட குழந்தைகளோட எந்த அளவு நாம ஒரு குவாலிட்டி டைம் குடுக்குறோம், பிள்ளைகளோட செலவழிக்கிறோம்ங்கிறத கட்டாயம் நாங்க பார்க்கணும். எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்ங்கிறது விஷயம் இல்ல. குறிப்பிட்ட கொஞ்ச நேரமா இருந்தாலும் நாங்க எப்படி செலவழிக்கிறோம்ன்றது. இப்ப ஒரு வேளையாவது நாங்க எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிடுறது. வீக்கெண்ட் ஆனா நாங்க எங்கேயாவது வெளியில போறது. அப்படி இல்லன்னு சொன்னா வந்து ஒரு போர்ட் கேம் விளையாடுறோம். ஒரு லூடோண்டாலும், ஒரு செக்கர்ஸ் விளையாடுறோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியா இருந்து விளையாடுறோம். சோ இப்படி ஃபேமிலி டைம்ங்கிறது வந்து நாங்க எங்களோட குழந்தைகளுக்கு கட்டாயம் குடுக்கணும். அடுத்தது வந்து இப்ப இந்த ட்ரிப்ஸ் கூட்டி கொண்டு போறது. நான் வந்து பெரிய ஹைஃபையா ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்பென்சிவான பயணங்கள் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லல. ஜஸ்ட் நம்ம ஒரு கடற்கரை போறோம் அப்படின்னா கூட அது பிள்ளைகளுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வா ஆக்கிக் கொள்றது. எல்லாரும் போவோம், ரெடி ஆகுங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்றது. அல்ல நாங்க இன்னைக்கு ஒரு படம் பார்ப்போம் இரவைக்கு. கொஞ்சம் பாப்கார்ன்லாம் போட்டு ஒரு படம் பார்ப்போம். இப்படியான விஷயங்கள் வந்து பிள்ளைகளுக்கு அந்த ஞாபகங்கள நாங்க குடுக்குற நேரம், பிள்ளைகள் இந்த ஸ்கிரீன் அடிக்ஷன்ல இருந்து தவிர்த்துக் கொள்ளுவாங்க. அவங்களுக்கும் வேற வேற கிரியேட்டிவா யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த வீட்டுச் சூழல்ல கிடைக்கும். அடுத்த முக்கியமானது வந்து இந்த வீட்ல இருக்கிற வளர்ந்தோர் வந்து எப்படி ரோல் மாடல் பண்றோம்ன்றதுல இருக்கு. பிள்ளைய செய்யாதன்னு சொல்லிட்டு நாம எந்த நேரம் போனை நோண்டிட்டு இருந்தா, பிள்ளை கதைக்க வர நேரம் நம்ம போனை பார்த்துட்டு இருந்தா, பிள்ளை அதுக்கு தான் பழக போகுது. சோ நாம சரியா ரோல் மாடல் பண்ணணும். கதைக்க பிள்ளைகள் நம்மளோட ஏதாவது டிஸ்கஸ் பண்ண வராங்க அப்படின்னு சொன்னா, போனை வச்சுட்டு ஓகே நீங்க சொல்லுங்க இப்ப நான் கேட்கிறேன் அப்படிங்கிறது. இல்ல நாம வந்து புத்தகங்களை எடுத்து வாசிக்கிறது, நாம விளையாடுறது, நாம வந்து மத்த நடவடிக்கைகள்ல ஈடுபடுறது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம ரோல் மாடல் பண்றதும் ஒரு குடும்ப கட்டமைப்புல இருந்து இந்த ஸ்கிரீன் அடிக்ஷன தவிர்த்துக் கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். குழந்தை வந்து திரைக்கு அடிமையாக இருக்கும் பொழுது பிள்ளைகளுடைய அந்த நடத்தையில் மாற்றங்கள் இருக்கும். பிள்ளை வந்து அரகண்டா மாறுது, பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்க தெரியாமலுக்கு தடுமாறுறது, சரியான முடிவுகளை சரியான நேரங்களை எடுக்காம இருக்கிறது. இது சம்பந்தமாக பல விளைவுகள் வரும் என்கிற மாதிரி நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள். இது தவிர்த்து நீண்ட கால பாதிப்புகள் ஏதாவது குழந்தைகளுக்கு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறதா? கட்டாயமா. இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த இப்ப வெர்ச்சுவல் ஆட்டிசம் பத்தி நம்ம பேசியிருந்தோம். இந்த வெர்ச்சுவல் ஆட்டிசம் எல்லாம் வந்து பிள்ளைகள்ல அந்த கம்யூனிகேஷன்ல, தொடர்பாடல் திறன்ல, மற்றவர்களோட பழகுற அந்த சோசியல் இன்டராக்ஷன்ல ஒரு இர்ரிவர்சிபிள் சேஞ்ச உருவாக்குறதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்கு. பொதுவாகவே இந்த வெர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படிங்கிறது ரிவர்சிபிள் மீள முடிந்தது அப்படின்றால் கூட, சில மீள முடியாத மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ கேம்ஸுக்கு கூட எக்ஸ்போஸ் ஆகிற பிள்ளைகள் பிற்காலத்துல சமூக விரோத ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறதாக ஆய்வுகள் தெரிவிக்குது. மற்றது கூட ஸ்கிரீன் அடிக்ஷனுக்கு உட்படுற பிள்ளைகள்ல ஆங்ஸைட்டி, இந்த பயம் சார்ந்த உளவியல் தாக்கங்கள் இருக்கிறது. அடுத்தது வந்து டிப்ரெஷன், மனச்சோர்வுக்கு ஆளாகிற வீதம் கூடவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆய்வுகள் தெரிவிக்குது. சோ இந்த சின்ன வயசுல கூட ஸ்கிரீன் அடிக்ஷனுக்கு உட்படுற பிள்ளைகள்ல நீண்ட கால மென்டல் இல்னஸஸ் வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாம நாங்க உடல் ரீதியா பார்த்தோம்னு சொன்னா, எப்பவும் ஸ்கிரீனுக்கு கிட்ட இருந்துட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு கொறிச்சிட்டு இருக்கிற பிள்ளை வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைவாக இருக்கும். சோ அதீத உடற்பருமனுக்கு ஆளாகிறது, அதீத உடற்பருமன் சார் நோய்களுக்கு உட்படுறது, இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த தூக்கம் இல்லாம போறதால, அல்லது இந்த கண் நோய், கண் சார்ந்த பிரச்சனைகள், சின்ன வயசுலயே கண்ணாடி போட வேண்டிய ஒரு தேவை வாருது, தூக்கம் இல்லாம ஆகுறது. சோ இப்படி நிறைய விஷயங்கள் உடல் மற்றும் சார்ந்த உளவியல் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் எதிர்காலத்துல நீண்ட கால ஒரு இர்ரிவர்சிபிள் ஒரு சேஞ்ச வந்து நம்மளோட குழந்தைகள்ல உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இந்த ஸ்கிரீன் அடிக்ஷன்ல இருக்கும். திரைக்கு அடிமையாதலுக்கும் உடல் பருமனுக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்கிறதா டாக்டர்? எஸ், உடல் பருமன்னா பிள்ளைக்கு ஆக்டிவிட்டீஸ் இல்லையே. இப்ப திரைக்கு ஒரு ஸ்கிரீன் ஆஃப் பண்ணி பார்த்தா நம்ம பிள்ளை என்ன செய்ய போகுது? ஓடி ஆடி விளையாடும், ஓடி பிடிச்சு விளையாடும், ஒளிச்சு விளையாடும், ஹைட் அண்ட் சீக் விளையாடும். இதெல்லாம் ஏதோ ஒன்று செய்ய போகுது. வீட்ல சோஃபால ஏற போகுது, இல்லாட்டி ஏதாவது விளையாட போகுது. ஸ்கிரீன குடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ஒரு இடத்துல கட்டில்ல இருந்து ஃபோன பார்த்துட்டு இருக்கோம், இல்லாட்டி சோஃபால இருந்து டிவிய பார்த்துட்டு இருக்கோம். பசியுண்டும் நாம ஏதாவது ஸ்நாக்ஸ் குடுப்போம். அத கொறிச்சுக்கிட்டே இருக்கும். சோ அந்த உடல் இயக்கம் அப்படிங்கிற ஒண்ணு அந்த பிள்ளைக்கு இல்லாம இருக்கும். சோ இது நாளடைவுல உடற்பருமன உருவாக்கும். இது இது வந்து ஒரு 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 சைக்கிள் மாரி. ஒரு 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 வட்டமான ஒரு செயற்பாடு மாரி நடக்கும். ஏன்னு சொன்னா, உடற்பருமன் இதால உருவாகும். பிறகு உடல் பருமன் கூடிட்டு பிள்ளை ஆக்டிவிட்டீஸ தவிர்த்துக் கொண்டு ஸ்கிரீனுக்கு முன்னுக்கு இருக்கும். சோ இது ஒரு ஒரு சைக்கிளாகவே நடக்கிறதால வந்து,
உடல் பருமன் சார்ந்த நோய்கள் இந்த குழந்தைகளுக்கு இந்த நீரிழிவு இதெல்லாம் வாரத்துக்கான வாய்ப்புகளும் இந்த குழந்தைகளுக்கு இருக்கும். இதுவரைக்கும் பல விடயங்கள் சம்பந்தமாக பள்ளி குழந்தைகளின் திரைப்பழக்கம், வீடியோ கேம், போதை, அதே போன்று அதன் தாக்கங்கள் சம்பந்தமாக பல விடயங்களை எங்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தி இருந்தீர்கள். உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் மூலமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்தமைக்கு இந்த எலீட் குழுமத்திற்கும் ஷஃப்னாவுக்கும் நன்றிகள். நன்றி டாக்டர் ரிஸ்வியா ரஹீம் அவர்களே. இன்று எங்களோடு இணைந்து எங்களுக்கு பல்வேறுபட்ட தகவல்களை வழங்கியிருந்தீர்கள். இந்த குழந்தைகளிடம் காணப்படக்கூடிய திரைப்பாவனை, அதிக நேர திரைப்பாவனை, அது மட்டுமல்லாமல் கேமுக்கு அடிமையாகுதல், சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாகுதல், குழந்தைகள் இந்த சமூக வலைத்தளங்களை பாவிப்பதால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்ன, குழந்தைகள் இந்த திரைக்கு அடிமையாவதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அது சம்பந்தமாக நீங்கள் பல விடயங்களை எங்களுக்கு வழங்கியிருந்தீர்கள். இது குழந்தைகளுக்கு மட்டுமல்லாது பெற்றோருக்கும் உண்மையிலேயே ஒரு சிறந்த நிகழ்ச்சியாகவும் சிறந்த ஒரு கலந்துரையாடலாகவும் அமைந்திருக்கும். நிச்சயம் இதனை பார்க்கக்கூடிய நேயர்கள் பயன்பெறுவார்கள் என்று நம்புகின்றேன். இந்த விடயங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். அனைத்து குழந்தைகளும் சொல்லுவார்கள், அனைத்து குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான், மண்ணில் பிறக்கையிலே என்று கூறுவார்கள். ஆகவே எங்களுடைய வளர்ப்பில் நாங்கள் திறம்பட அந்த வளர்ப்பை அமைத்துக் கொள்ளும் போதுதான் பிள்ளை ஒரு திறமையான ஒரு நபராக, சமூகத்திற்கு நல்லொழுக்கம் உள்ள ஒரு பிரஜையாக மிளிர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் என்று குறிப்பிடுவார்கள். ஆகவே எங்களுடைய வசதிகளுக்காக நாங்கள் ஆரம்பத்திலேயே சிறு பராயத்திலேயே குழந்தைகளுக்கு நிறையை அறிமுகம் செய்து வைத்து விடாமல் குழந்தைகளை நாங்கள் வெளிக்கால செயற்பாடுகளிலும் ஈடுபடுத்த வேண்டும், அவர்களை ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க வைக்க வேண்டும் என்கின்ற விடயத்தையும் அந்த கோரிக்கையையும் இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொண்டு தொடர்ந்தும் எங்களுடைய எலிட் குழுமத்தின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். இன்று எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களுக்கு பல சந்தேகங்களுக்கான தெளிவுகளை வழங்கி அந்த எங்களுடைய தலைப்பு சார்ந்து அலசி ஆராய்ந்து பல விடயங்களை பொறுமையாக எங்களுக்கு எடுத்துரைத்த எங்களுடைய டாக்டர் ரிஸ்வியா ரஹீம் அவர்களுக்கு நாங்கள் இந்த வேளை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் உங்களுக்குள் எழுகின்ற கேள்விகளையும் கமெண்ட் பாக்ஸ் மூலமாக எங்களுக்கு அறியப்படுத்தும் போது நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் அது சார்ந்து அந்தந்த விடயங்கள் சார்ந்து பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்தந்த விடயங்கள் சார்ந்து நிபுணத்துவம் பெற்ற அதிதிகளை அழைத்து நாங்கள் உங்கள் சந்தேகங்கள் தொடர்பாக பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆகவே உங்களுடைய காத்திரமான கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் மூலமாக அறியப்படுத்துங்கள். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய தி எலிட் இன்சைட் ஸ்டோரி என்கின்ற எங்களுடைய யூடியூப் பக்கத்திற்கு சென்று லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுவதனூடாக எங்களுடைய அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அதே போன்று எங்களுடைய Facebook பக்கம் தி எலைட் என்கின்ற எங்களுடைய Facebook பக்கத்துக்கு சென்று லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் பார்த்து பயன்பெற்ற ஒரு விடயத்தை மற்றவர்களும் பார்த்து பயனடைவார்கள். ஆகவே இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எங்களுடைய அதிதி, அதே போன்று பார்த்து கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, முக்கியமாக எங்களுடைய எலிட் குழுமத்தின் அனைத்து அங்கத்தவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். அடுத்த வாரம், அடுத்த சனிக்கிழமை 8:30 மணிக்கு நாங்கள் உங்களை ஒரு ஆரோக்கியமான தலைப்போடு சந்திக்க வருகின்றோம். அதுவரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.